श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீவத்சாங்கருடைய திருக்குமாரராக அவதரித்த ஸ்ரீ பராசர பட்டர் கைசிக மாஹாத்மியம் என்னும் ஒரு சிறந்த வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார். வராக புராணத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கைசிக வைபவம் நாம் ஒவ்வொருத்தருமே படித்து அறியத்தக்கது. அதனுடைய சாரமான அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பட்டர் ஒரு விளக்கமான உரை எழுதியுள்ளார். அந்த உரையும் மேற்கொண்டு கைசிக மகாத்மியத்தை நேற்று நாம் அவதாரிகையை மட்டும் அனுபவிக்க பெற்றோம். இது வராக புராணத்தில் உள்ளபடியால் முதலில் அந்த புராணத்துக்குண்டான ஏற்றம் என்னங்கிறதை சொன்னார். எத்தனையோ சொற்கள் இருக்கிறத காட்டிலும் வேதங்களுக்கு வைபவம், அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்க வந்த 10 வித்யாஸ்தானங்களுக்கு ஏற்றம். அதிலே முதல் 6 சீக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம், மீமாம்சை, நியாயசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இதிகாச புராணங்கள் மேலிட்ட 4. ஆக மொத்தம் 6 4 10 வித்யாஸ்தானங்கள். இந்த 10க்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை முதற்கண் தெரிவித்தார். சீக்ஷா என்பது எழுத்துக்களுடைய சமூகத்தை பற்றி சொல்லும். சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா, இதுக்குன்னு ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகத்தில் பராசர பட்டரே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதை வச்சிருந்தாலே இந்த வித்யாஸ்தானங்கள்லாம் என்னென்ன விளக்க வந்தன, அதை எதற்கு நாம் பயன்படுத்த வேணும்னு தெரிஞ்சுனுடலாம். சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா பதசமதிகமஹ வியாக்கிரியா நிர்வச்சோபியாம் சந்தச்சிதௌ ஸ்யாத் கமயதி சமயம் ஜோதிஷாம் ரங்கநாத. ஏ ரங்கநாத, ஜோதிஷத்தை கொண்டு சமயத்தை கணிக்கிறார்கள். நாம் கர்மங்கள் செய்ய வேண்டிய காலத்தை கணிப்பதற்கு ஜோதிஷ சாஸ்திரம் பயன்படுகிறது. சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா, சீக்ஷா என்பது எழுத்துக்களை பற்றிய படிப்பு. பதசமதிகமஹ வியாக்கிரியா நிர்வச்சோபியாம், அடுத்து நிருக்தி என்பது பதக்கூட்டங்கள், அதன் பொருட்களையெல்லாம் சொல்ல வருவது. சந்தச்சிதௌ ஸ்யாத், சந்தா என்பது ஒரு பாசுரத்தில் இருக்கும் அளவை சொல்லுவதற்கு வந்தது. இது அனுஷ்டுபு சந்தசு, பிருகதி சந்தசு, திருஷ்டுபு சந்தசு என்று இன்னென்ன ஸ்லோகத்துக்கு இன்னென்ன பாசுரத்துக்கு இத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பது சந்தஸ். கமயதி சமயம் ஜோதிஷாம் ரங்கநாத, சமயத்தை காலத்தை கணக்கிடுவதற்கு ஜோதிஷ சாஸ்திரம் பயன்படுகிறது. கல்பே அனுஷ்டான முக்தா, கல்பசூத்திரங்களெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் எப்படி அனுஷ்டிக்க வேணும், எந்தெந்த கர்மங்களை செய்ய வேண்டும், யாரார் அந்தந்த கர்மங்களை செய்யணும், இதெல்லாம் கல்பசூத்திரம் எடுத்துரைக்கும். மேலும் அச்சிதகமதயா நியாய மீமாம்சையோகோ ஸ்யாத், நியாயசாஸ்திரம் தர்க்கம் எப்படி வாதம் புரிய வேண்டும், பதங்களுடைய கூட்டம் எப்படி வாக்கியமாகிறது, ஒரு வாக்கியம் எப்படி பொருளை உரைக்கும், இதெல்லாம் நியாயசாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரம் பூஜ்ய விஷயத்திலே விசாரம், சாஸ்திரம் சொன்ன கர்மங்களுக்கு பலம் என்ன, அந்த கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும், இதெல்லாம் மீமாம்சை. அர்த்தவியக்திகி புராண ஸ்மிருதிஷு, ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திரங்கள், அது வேதங்களுக்கு நல்ல உபபிரமணங்களாக இருந்து வேதங்களுடைய அர்த்தங்களை புரிய வைக்கும். கர்மத்தை பண்ணுன்னு வேதங்கள் சொல்லும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தர்மசாஸ்திரம் சொல்லும். அப்போ வேதத்துக்கு அங்கமான ஸ்மிருதிகள். அர்த்தவியக்திகி புராண ஸ்மிருதிஷு, ஆனால் புராணங்களோ வேதாந்தத்துக்கு உபபிரமணங்கள். வேதாந்தத்துக்கு இதிகாசங்களும் புராணங்களும் கை கொடுக்கும், வேதங்களுக்கு ஸ்மிருதிகள் கை கொடுக்கும். வேதம்ங்கிறது முன்பாகம், வேதாந்தம்ங்கிறது பின்பாகம்.
வேதாந்தத்தை தான் உபனிஷத்துக்கள்னு சொல்லுகிறோம். வேதங்களெல்லாம் கர்மங்களை பற்றி விசாரிக்கும், வேதாந்தம் பிரம்மத்தை பற்றி விசாரிக்கும். அந்த கர்மங்கள் எப்படின்னு விளக்குவதற்காக ஸ்மிருதிகள் பிறந்தன, பிரம்மம் எப்படின்னு விளக்குவதற்காக இதிகாச புராணங்கள் பிறந்தன. அர்த்தவியக்தி புராண ஸ்மிருதிஷு ததனுகாக துவாம் விசின்வந்தி வேதாக. இப்படி வேதங்கள் தனக்குரிய வித்யாஸ்தானங்களோடே விளங்குகின்றன என்று பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகத்தில் சாதித்தார். அதே அர்த்தத்தை தான் விளக்கமாக தமிழிலேயே நேற்றைக்கு நாம் அனுபவிக்க பெற்றோம். அப்போ இந்த வித்யாஸ்தானங்களிலேயே ஏற்றம் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும், அதிலும் ஏற்றம் கதாபாகமாக சொல்லி வச்சிருக்கிற இதிகாசங்களை விட தத்துவார்த்தமாக பேசியிருக்கிற புராணங்களுக்கு ஏற்றம். புராணங்களையும் 3 வர்க்கங்களாக பிரிக்கலாம். சாத்திக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். பிரம்மாவுக்கே ஓரொரு கல்பத்தில் ஓரொரு பகல் பொழுதில் சத்துவகுணம் வளர்ந்திருக்கிறச்சே சாத்திக புராணம், ரஜோகுணம் வளர்ந்திருக்கிறச்சே ராஜச புராணம், தமோகுணம் வளர்ந்திருக்கிறச்சே தாமச புராணம் என்று பிரவச்சனம் பண்ணுகிறார். அதை நாம் பற்றி கொண்டு ராஜச தாமச புராணங்களை தவிர்த்து சாத்திக புராணங்களையே பின்பற்ற வேண்டும். அந்த சாத்திக புராணங்களிலும் வைத்துக்கொண்டு ஏற்றம் பகவானே வாய் திறந்து சொன்ன புராணங்களுக்கு. அதனால் வராக புராணத்துக்கு ஏற்றம்னு சொல்ல வந்தார். உடனே சந்தேகம் ஏற்பட்டது, பகவானே வாய் திறந்து தானே பௌத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கார், அப்போ அது வேதத்துக்கு புறம்பானதாச்சே, அதையும் ஏற்றுக்கொள்ளலாமானால் அப்படியும் அல்ல. பெருமான் யாரை மயக்கறதுக்காக சொன்னதையும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ மோகினி அவதாரம் ஓஹோ பகவானுடைய அவதாரம்தான், ஆனால் மோகினி அவதாரத்தை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை போல கொண்டாடிடுவாளா? மாட்டார்கள். ஏன்னா அசுரர்களை மயக்கறதுக்குன்னு ஏற்பட்ட அவதாரம் ஒல்லி. பார்க்கடலை கடைந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அசுரர்களை தவிர்க்கணும். அதுக்கு ஏமாத்துறதுக்குன்னு மோகினி அவதாரம். ஆகையால் தான் இப்போ ஸ்ரீரங்கத்திலேயாகட்டும் எந்த விதேசத்திலேயாகட்டும் நாச்சியார் திருக்கோலம் சாத்துவர்கள் தெரியாமல் மோகினி அலங்காரம்னு போட்டுடுவோம். ஆனால் அதுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு தான் பெயரிட வேண்டும். பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருக்கோலம்னு இருக்கும். அது பெருமாளுடைய ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருக்கோலத்தை அவர் சாத்திக்கிறார். கும்பகோணத்தில் சாரங்கபாணிக்கும் கோமளவல்லி தாயாருக்கும் திருக்கோலம் மாற்றி சமர்ப்பிப்பார்கள். கோமளவல்லி தாயாருக்கு சாரங்கபாணி திருக்கோலம், சாரங்கபாணிக்கு கோமளவல்லி தாயார் திருக்கோலம். அப்பவும் நாச்சியார் திருக்கோலம்னு தான் சொல்லணுமே தவிர அதை விடுத்து மோகினி அலங்காரம்னு சொன்னால் மோகினி அவதாரங்கிறது அசுரர்களை ஏமாத்துறதுக்கு அவதாரம். அதோட நம்மளை ஏமாத்துறதுக்காக இருக்கார், ஏமாற்றுவர். நாம அசுரர்களாக இருந்தால் ஏமாற்றிடுவார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் அந்த அலங்காரத்துக்கே நாச்சியார் திருக்கோலம்னு பேரற்றார்கள். அப்போ கலந்த அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு அசுரர்களை கலக்குவதற்காக ஏற்பட்ட அவதாரத்தை ஏற்றுக்கிறதில்லை. அசுரர்களை மயக்க பேசின பௌத்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையால் பகவான் பேசியிருக்கணும், அசுரர்களை மயக்கறதுக்கு பேசாததாக இருக்க வேண்டும், பூர்வாச்சாரியர்கள் இத்தை சம்மதித்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனாலே வராக புராணம் சீரும் சிறப்பும் பெற்றது என்று எல்லா பிரமாணங்களை காட்டிலும் வராக புராணத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பை சொல்லி முடித்தார். அதேபோல் அதை சொல்லியிருக்கிற வராக பெருமாளுக்கு எவ்வளவு ஏற்றம். ஏனைய தெய்வங்கள் எல்லாரை விட பகவானே மற்ற அவதாரங்கள் எடுத்ததை விட வராக அவதாரத்துக்குத்தான் சிறப்பு. அதுக்குன்னு மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் ஒரு தாட்சி சொல்லணும் வந்துட்டார். மத்ஸ்யாவதாரம் அவரே கரையேறவில்லை, நம்மையா கரையேற்ற போகிறார். கூர்மா அவதாரம் அவரையே மந்தரமலை அழுத்தி கொண்டிருக்கிறது, கீழ்நோக்கியே போகிறவர். அடியேனுக்கோ முமுக்ஷுவா மேலே போகணும்னு ஆசை, அப்போ கீழ்நோக்கி போகிறவரை பற்ற முடியுமா? மேலும் அவருக்கு கலக்கிறதுல தான் நோக்கம். நல்ல கம்பீரமான கடலை கூட கலக்கி விட்டார். அப்படி இருக்கிறச்சே எடுக்கிறச்சேவே கலங்கரவா நாம், கலங்காத கடலையே கலக்கினவர். கலக்கமே தொழிலாக வச்சுருக்கிற நம்ம கலக்காத இருப்பரா? அதனால் கூர்மாவதாரத்தையும் விட்டுடணும். ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்தை பற்றலாமா? கழுத்துக்கு மேலே ஒரு படி, கழுத்துக்கு கீழே ஒரு படி. நெஞ்சில் நினைத்தது வாயில் பேசலாம் என்னால் நெஞ்சிருக்கிற உடம்பு வேறையா இருக்குது, வாயிருக்கிற தலை வேறையா இருக்குது. அதனால் நம்பத்தகுந்தவன் அல்லன். சரி, வாமனாவதாரத்தை பற்றலாமா? நரசிம்மராவது கழுத்துக்கு மேல் கீழென்னு புரியறாப்பில் வித்தியாசம் காட்டினார்.
ஆனால் வாமனமூர்த்தியோ சின்ன காலை காட்டினார், கிடுகிடுன்னு பெரிய காலால் அளந்துட்டார். நேரே வஞ்சகம். ஊர்காலை காட்டி மற்றொரு காலாலே அளர்ந்தது. 3 அடி மண் கேட்டது. 2 அடியால் அடிந்து முடிச்சுட்டு 3வது அடி மண்ணுக்கு இடமெங்கே எங்கு கேட்டது. அப்போ வாமனமூர்த்தியும் புகழாகான். பரசுராமரை பற்றலாமா என்னால் பொறுமை என்பதை தவிர மற்றனைத்தும் கொண்டவர், அது ஒன்று மட்டும் இல்லாதவர். ஆகையால் அவரை பற்றுவது இயலாது. க்ஷமையையே கைவிட்டுட்டார். சரி, பலராமனை பற்றலாமா என்னால் அவரே மதம் பிடித்தவர். யமுனா நதியே தான் இழுத்த இழுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கலப்பையை போட்டு இழுத்தவர். மேலும் கலப்பு ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டவர். அதனாலும் நம்ப தகுந்தவர் அல்லர். கிருஷ்ணாவதாரத்தை பத்தலாமான்னா இவர்களுக்கே இதுதான் பாடுனால் பிறந்தன்னியிலேருந்து பொய்யே வழக்கத்தில் கொண்டவர். மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மலாளனை ஏலா பொய்களுரைப்பானை இங்கே போத கண்டீரே என்ன ஆண்டாளுடைய போஷரம். ஆக பொய் சொல்கிறவர் அவரும் புகழாகான். சுவாமி கல்கி மட்டும்தான் இருக்கு. ஆனால் இருக்கு இல்லையே, இருக்க போகிறது. இருக்குன்னா சரி, இனிமே தான் கல்கி அவதாரம் நடக்கவே போகிறது. ஆகையால் கல்கி என்ன செய்வார் என்ன சொல்வார் நமக்கு தெரியாது. அப்போ ராமச்சந்திரன் இருக்கிறார். எல்லாத்துலேயும் சத்தியம்னால் வாஸ்தவம். ஆனால் கபிகளோட குரங்குகளோட கைகோத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சபல சித்தம். நின்னவா நில்லா நெஞ்சினையுடையேன்னு பாசுரம். ஒரு நிமிஷம் நினைக்கிறாப்பில் அடுத்த நிமிஷம் நினைக்காது. இப்படி சாபல்யம் கொண்ட குரங்குகளோட கைகோத்து கொண்டு ஒரு பிராமண வம்சத்தில் பிறந்த ராவணனை அழிச்சு விட்டார் இல்லையோ, புண்ணிய ஜனங்களை பாதித்தார். ஆகையால் ராமனும் புகழாகான். ஆக நமக்கு புகழ் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே பன்றியாய் அன்னு பாரகங்கண்ட பாழியான் ஆழியான் அருளே என்று பிரளயசாகரத்திலே மூழ்கி கிடந்த பூமாதேவியை தன் கோரைப்பற்களாலே இடந்தெடுத்து அவளை ஆலிங்கனம் பண்ணி ரட்சித்து அவளிடத்தில் வாழும் நம் அனைவருக்கும் உஜ்ஜீவனத்துக்கு எளிதான உபாயத்தை சொல்லிக் கொடுத்தபடியால் வராகப் பெருமானே ஒரே புகழ் என்று பகவானுக்குண்டான ஏற்றத்தை தெரிவிக்கிறார். அப்போ பிரமாணத்துக்கு இருக்கிற வைபவம் பார்த்துட்டோம். வராக புராணங்கிற பிரமாணத்துக்கு எவ்வளவு வைபவம் உண்டு. பிரமேயமான பகவானுக்கு இருக்கிற ஏற்றத்தை பார்த்துட்டோம். இனி அடுத்தாற் போலே ரொம்ப ஆச்சரியமாக சில கருத்துக்கள். வராக பெருமானை பற்றி ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்கா, அவர் தான் எப்படி அனைவருக்கும் புகழாகிறார் என்பதை வர்ணிக்கப் போகிறார். நேற்றைக்கு நாம் விட்ட இடத்திலிருந்து இப்போது பார்ப்போம். இப்படிக்கொரு அந்நதாசங்கை பண்ண ஒண்டாதபடிக்கு, அதாவது நரசிம்மனிடத்தோ வாமனனிடத்தோ கண்ணனிடத்தோ ராமனிடத்தோ என்னென்னலாம் நமக்கு சங்கை ஐயங்கள் ஏற்படுகின்றனவோ அந்த ஐயத்துக்கு இடமே இல்லாதபடி ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்ட ஞானத்தின் ஒளிவுரு என்றும் ஏனத்திருவாய் இடந்த ஞானப்பிரான் என்றும் சொல்லுகிறபடியே சம்யக்கு ஞான உபகாரகனாகையாலும் வராகப்பெருமானுக்கு தனிச்சிறப்பு சம்யக் ஞான உபகாரகன். நமக்கு எது தேவை? பகவானே என்னை இந்த சம்சார கடலேருந்து மேலே எடுத்துடுன்னு கூப்பிட்டுட்டே இருப்போம். எடுத்துடுன்னா அவர் எப்படி எடுப்பர்? நாமும் ஆழமாக கிடக்கிறோம். அப்படி என் தந்தையார் வேடிக்கையாக சொல்லுவார், அங்கங்கே எங்கேயான கணத்தில் விழுந்துட்டோம்னா 50 அடி 60 அடி இருக்கும். விழுந்துட்டியான்னு கேட்டால் விழுந்துட்டேன்னு சொல்லுவா. கோயம்புத்தூர் பக்கம் போனால் 300-400 அடி கிணறு இருக்கும். விழுந்துட்டியான்னு கேட்டால் விழுந்துட்டே இருக்கேன்னுவா. விழுந்துட்டேன்னு சொல்லிட மாட்டான். அவ்வளவு ஆழமான கிணறு. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம். அனந்தமான கிளேசம். முடிவு எங்கிருக்கிறதுன்னு தெரியாது. இந்த சுழல் என்று நிற்குமென்று தெரியாது. அப்படிப்பட்ட சம்சாரத்துக்குள்ளே விழுந்திருக்கிறோம். இதிலிருந்து கைப்பிடிச்சு தூக்கணும்னால் பெருமாள் நேர கையெல்லாம் கொடுக்க மாட்டார். கயிறு போடுவரா? போட மாட்டார். அதெல்லாம் நேரம் நடப்பது. அப்போ நம்மளை தூக்கிறதுன்னு என்ன? ஞான கைதா காலக்கழிவு செய்யலே. நாமே தான் முன்னுக்கு வந்துண்டாகணும். நமக்குத்தான் கயறிட்டு கொள்ள வேண்டும். ஞானமாகிற கை, ஞானக்கையை கொடு, காலக்கழிவு செய்யேல். காலதாமதம் பண்ணிவிடாதே. நீ கொடுக்கும் ஞானத்தை கொண்டுதான் நான் முக்தி அடைய வேண்டும். அதனால தான் நம்மாழ்வாருக்கு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே பெருமான் தான் அனுகிரகிச்சாராம். ஆழ்வாருக்கு ஞானத்தை ஊட்டினான். எந்த பெருமாள் ஆழ்வாருக்கு ஞானத்தை ஊட்டினான்?
அதையும் ஆழ்வார் வராகப் பெருமானிடத்திலேயே வச்சுட்டார். திருவாய்மொழி முதல் பாசரத்துக்கு முன்னாடி நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் ஈடு என்ன 36,000 படி வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். அது அவர் ஸ்ரீரங்கத்தில் உட்காண்டு காலக்ஷேபமாக சொல்லியிருக்கார். 1102 பாசுரத்துக்கு அர்த்தம் அவர் சொல்லிண்டே வரார். வடக்கு திருவீதி பிள்ளைன்னு அவருடைய சிஷ்யர். அவர் அதை அப்படியே ஓலைச்சுவடியில் எழுதிண்டே வந்துவிட்டார். அதுதான் இன்னைக்கு ஈடு 36,000 படி தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை. வள்ளலான வடக்கு திருவீதி பிள்ளை நல்ல வேளை அதை அன்றைக்கே எழுதி வச்சுவிட்டார். அந்த நம்பிள்ள தெரிவிக்கிறார், நம்மாழ்வாரை வராகப் பெருமாள் தான் முதல்ல கடாட்சித்தாராம். பெருங்கேழலார்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். உயரமான திருவுருவத்தோடே வராகன் நிற்கிறான். தன்னுடைய நீண்ட கண் பார்வையை பாரத தேசமெங்கும் வீசினான். இந்த பார்வைக்கு இலக்காகி கடாட்சம் பெற்று லோகத்தையே திருத்தவல்ல ஒரு பக்தர் இருக்கிறாரா என்று பெருமானுடைய பார்வை தேடுறதான். எப்பவுமே பார்வை வடக்கு வசந்திருக்கும், தெற்கு தாழ்ந்திருக்கும். நாம் அதை வேடிக்கையாக சொல்லிக்கிறது வழக்கம். நம்ம பாரத தேசத்திலே அரசாங்கத்தில் எல்லா பதவியும் வடக்குத்திக்காராளுக்கு தான் கிடைக்கும், தெற்க கிடைக்காது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது சொல்லிட்டே போகிறோம் இல்லையோ. ஆனால் சாதாரணமாகவே வடக்கு நிலமே கொஞ்சம் வசந்து தான் இருக்கும், தெற்கு நிலம் தாழ்ந்திருக்கும். வாட்டம் வைக்கிறா பாருங்க வீடு கட்டச்சே, வடக்கேந்து தெற்கு நோக்கி தண்ணீர் ஓடி வருமா போலே வராகப் பெருமான் வடக்க உயர்ந்து நின்னார். தண்ணீரை போல அவருடைய கருணை பார்வை ஓடி வரணும். வடக்கு திக்காராளுக்கு கிடைக்காது, தெற்கு நோக்கித்தான் ஓடி வரும். அதனால் தெற்குக்கு ஓடி, அதுவும் சென்னைக்கும் கிடைக்கல, ஸ்ரீரங்கத்துக்கும் கிடைக்கல, மதுரைக்கும் கிடைக்கல, திருநெல்வேலி அளவுக்கு போயிடுது தெற்கு கோடி. அதுக்கப்புறம் தாண்டினா சமுத்திரம். அதனால் பெருமான் கருணையை வீணாக்கிறதுக்கு தயாராக இல்லை. யார் பேர்லையானு பொழியணுங்கிறதுக்காக திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்திருந்த நம்மாழ்வார் பேரில் மொத்த பார்வையையும் செலுத்தினான். அது ஆழ்வாரே ரொம்ப ஆனந்தமாக சொல்லுகிறார். பெருங்கேழலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம். கேழலனுடைய திருக்கண்கள் தாமரையாட்டனது தான். கேழல்னாலோ ஏனம்னாலோ பன்றினாலோ வராகம்னாலோ எல்லாம் பன்றிக்கு இருக்கிற வெவ்வேறு சொற்கள். ஏனமுனாகி இடந்தான்னு பாசுரம். அன்னு பாழியாய் பாரகங்கிண்ட பாழியான் அழியானவளே பன்றின்னு சாதிக்கிறார். அந்த மிகுந்த பன்றி தன்னுடைய அழகிய திருக்கண்கள், பன்றியோட கண் எப்படி இருந்தது? தாமரை கண்களாக இருந்துதான். நம்பராப்பர் இருக்கா சாமி? மனுஷனுடைய கண்களே தாமரை கண்களாக இருக்க மாட்டேங்கிறது, பன்றியோட கண்ணை ஞானம் இருக்குமான்னா பகவான் எந்த அவதாரத்தை எடுத்துட்டாலும் அவருக்கு இருக்கிற பெருமகள் ஒன்றுமே குறையாது. கண்ணன் கீதை 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறது, அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமியாத்மமாயயா. அர்ஜுனா, எந்த பிறவி நான் எடுத்தாலும் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், அது பன்றியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், நம் கண்கள் தாமரை கண்களாகத்தான் இருக்கும். நம் கேசம் கேசவனுடைய பிரசஸ்த கேசமாகத்தான் இருக்கும். நம் திருமார்பை விட்டு பிராட்டி விலக மாட்டாள். வாமனமூர்த்தி பிரம்மச்சாரியா போனால் கூட இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு பிராட்டி மறுத்து விட்டாள். அப்போ அவர் எந்த அவதாரமானா இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற பெருமை குறையறதே இல்லை. அந்த தாமரை கண்களாலே நன்கு கட்டாட்சித்தார். ஒருத்தரிடத்திலே போய் நிலகுத்தி நிலபெற்று நின்றது. அப்போ அவருக்கு அனுகிரகிச்சாகணுமே. இப்போ என்ன எனக்கு கிடைச்சதுங்கிறத ஆழ்வார் சொல்லுகிறார். முதல் முன்னமே பகவான் கட்டாட்சித்தான். மயர்வர மதிநலன் அருளினன் எவனவன். மயர்வர எனக்கு இருக்கிற மயர்வுகள் அத்தனையும், மருட்சி, சந்தேகங்கள், அறிவின்மை, இது இத்தனை போகிற அளவுக்கு மதிநலம் அருளினன். மதிங்கிறது ஞானம், நலம்ங்கிறது பக்தி. மதிநலம் பக்தி ரூபாபன்ன ஞானம்னு சொல்லுவார்கள். ராமானுஜ சித்தாந்தத்திலே மோட்சத்துக்கு உபாயம் பக்தி ரூபாபன்ன ஞானம். ஞானமே முதிர்ந்து பக்தி ஆகிறதொல்லையோ, அடிப்படை ஞானம் வளர்ந்து 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 ஞானத்தில் சீர்மை ஏற்பட்டு அது முற்றி போய் பக்தி ஆகிறது. பக்திச்ச ஞான விசேஷகான்னு சொல்லுவார்கள். நாம் ஒன்றை தப்பாக புரிஞ்சுடுவோம். பக்தி சாமானிய மார்க்கம், எளிய மார்க்கம். ஞான மார்க்கம்தான் ரொம்ப வசந்தது. பக்தி தாண்டி ஞானத்துக்கு வருகிறான்னு நினைப்போம். ஆனால் நம்ம பூர்வர்கள் சிந்தனை அப்படி அல்ல. நல்ல ஞானம் முதிர்ந்தாத்தான் பக்தியே கிடைக்கும். பக்தர்கள்லாம் மூட பக்தர்கள், ஞானமே இல்லாதவா என்று சொல்லுவதல்ல. ஆழ்வார் எங்கோ பகவானுக்கு தூது விட்டுட்டு வருவனான்னு காத்துட்டுருக்கார். இந்த வண்டு பறந்து போயா ஸ்ரீவைகுண்டத்தில் பேச போகிறது? ஒரு வண்டை தூது விட்டுடுறார், குறுக தூது விடுறார், நாரையை தூது விடுறார். நாரை அங்கேயே நின்றுருக்கு, நகரவே இல்லை.
ஆனால் இந்த நாரை போய் பெருமாள்கிட்ட பேசி அவர் அழைச்சின்னு வந்து என்னோட கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறது அப்படின்னு ஆழ்வார் நம்பிட்டு இருக்கணும்னால் இது என்ன மூடத்தனமான பக்தியாக இருக்கேன்னுவோம். அது ஞானத்தின் முதிர்ந்த பக்தி. ஏனெனில் ஞானந்தான் பகவானுக்கே நாம், அவனை தவிர மற்றொருத்தரு கல்லோம், அவனை அனுபவிப்பதே நமக்கு பிரயோஜனம் என்கிற ஞானம் முதிரத்தான் எப்பாடுபட்டாவது அடைந்து விட வேண்டும்ங்கிற துடிப்பு வருது சொல்லியது. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு துடிப்பு வரலை. வந்ததுவான் நம்மளும் தூது விட்டுருப்போம். அப்போ நாமும் மடல் எடுத்து கொண்டிருப்போம். ஆழ்வார்கள் தூது விடுறாளே, அழறாளே, அறத்துகிறார்களே, நாம் ஒன்று ஓன்னு கையை தூக்கிட்டு பெருமாளை பார்த்து எப்போ கொடுக்க போறியோ என்னெல்லாம் சத்தமே போடுறதில்லை. கேட்டுவிட்டா கொடுத்துட்டார்னா அதனாலேயே நம்ம சத்தம் போடுறதே கிடையாது. நம்ம எங்கேயானு ஓங்கின குரலில் கேட்டு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ரொம்ப கீழே நாம் இருக்கோம், அவர் ரொம்ப வசரத்தில் இருக்கார், அதனால் சத்தம்லாம் அப்படி கேட்டுவிடாது இப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் போன்றிருக்கலாம். ஆனால் ஆழ்வார் ஓலமிட்டார், நீராகி கேட்டவர்கள் நெஞ்சழிய மாலுக்கு மேரார் விசும்பில் இருப்பரிதாம், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறார் ஆழி வஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே என்ன வருவாய்னு அறத்தினால். அப்போ இந்த சத்தம் கேட்டுவிட போகிறதுன்னு எண்ணமா, இந்த குயிலும் மயிலும் போய் சொல்லிட்டு வர போகிறதுன்னு எண்ணமா? ஆனால் அந்த எண்ணம் மூட பக்தியானா ஞானம் கலந்த முதிர்ந்த பக்தி. அதனாலே வெறும் ஞானத்தாலேயும் மோட்சம் கிடைக்காது, ஞானமில்லாத பக்தியினாலேயும் மோட்சம் கிடைக்காது. பக்தி ஞானம் முதிர்ந்த பக்தியாலே மோட்சம் கிட்டும். இதைத்தான் பக்தி ரூபாபன்ன ஞானம்னு சொல்லுவார்கள். பக்தி வடிவை அடைந்துவிட்ட ஞானம் பக்தி ரூப ஆபன்ன ஞானம். பக்தி என்கிற வடிவை அடைந்துவிட்ட அறிவு, அறிவின் முதிர்ச்சியான பக்தி. அதனால தான் பெருமாள் நம்மளை கைப்பிடிச்சு தூக்குறார். அப்போ கேட்கிறோம் ஞான கைதான்னா மயர்வர மதிநலம் அருளினன், மதியையும் நலத்தையும் சேர்ந்து கொடு, அதை வைத்து கொண்டு சம்சாரத்திலிருந்து வெளியேறுகிறேன். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்திலையும் இதே அர்த்தத்தை ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின்னு ஷேமுஷி பக்திரூபா. ஷேமுஷி அறிவு, பக்திரூபா ஷேமுஷி பக்திரூபா பக்தி வடிவத்தை எய்திவிட்ட அறிவு. பதத்தானே சொன்னேன், பக்தி ரூபாபன்ன ஞானம். பக்தி என்னும் உருவெடுத்திருக்கிற அறிவை எனக்கு கொடு ஸ்ரீனிவாச பெருமானே. பவத்து மம பரஸ்மின்னு ஷேமுஷி பக்தி ரூபா. அப்போ பக்தி ரூபா ஷேமுஷின்னு சொன்னாலோ மதிநலம்னு சொன்னாலோ ஏதுவாக இருந்தாலும் ஒரே பொருள், பக்தி ரூபாபன்ன ஞானம். அந்த ஞானத்தை பகவான் நமக்கு கொடுத்துட்டார்னா அதை கைப்பிடியாக பிடித்து கொண்டு சம்சாரத்திலிருந்து வெளியேடு விடுகிறோம். அதைத்தான் ஞான கைதா காலக்கழிவு செய்யலே கொடுப்பார். ஆனால் எண்ணி கொடுப்பார்னு தான் தெரியாது. ஆழ்வார் பிடிச்சுன்னு விட்டார், நீ ஒன்னிஷ்டத்துக்கு நாளைக்கு நாளன்னைக்குன்னெல்லாம் எனக்கு தாங்காது, காலக்கழிவு செய்யேல், காலத்தை தள்ளாதேன், இப்போதே ஞானத்தை கொடுத்து விடுன்னு பிரார்த்திக்கிறார். ஆக இவ்விடத்தில் சம்யக்கு ஞான உபகாரகனாகை வராகப்பெருமானுக்கு சிறப்பென்ன, நன்கு ஞானத்தை கொடுத்தவர். யாருக்கு? பூமி பிராட்டிக்கு. இடர்ந்தெடுத்து மடியிலே அமர்த்தி கொண்டு அவளுக்கு தானே இத்தனை உபதேசம் பண்ணுறார். ராமாவதாரம் நிகழ்ந்தது, உபதேசம் பண்ணினாரோ? இல்லை. ராமன் சீத்தை அமர்த்தி வைத்து கொண்டோ, கௌசல்யை உட்காத்தி வச்சுருந்தோ, சுக்ரீவன் உட்காத்தி வச்சுருந்தோ, ஆனால் ஒரு 50 ஸ்லோகம் 100 ஸ்லோகம் கீதையாட்டம் ஏதானு சொல்லிட்டு போகலாம் இல்லையோ? அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ அவர் உபதேசிக்கலே. நரசிம்ம பெருமான் உபதேசித்தாரா? அவர் இந்த லோகத்தில் வாழ்ந்ததே ஒரு முகூர்த்த காலம். அதுக்குள்ளே அவர் உபதேசிக்க? மத்ஸ்யமூர்த்தி உபதேசித்தாரா? ஜலத்தில் விளையாடிண்டே இருந்தார். கூர்மம் உபதேசித்தாரா? பேசினாலும் கேட்காது, உள்ளுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறார். அப்போ இவ ஒத்துருமே உபதேசிக்கலே. ஞானத்தை உபதேசித்தது வராகப் பெருமான். ஓர் பூமி பிராட்டிக்கு உபதேசிக்க அவள் ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணி ஜகத்தடங்கிலும் பயன்பெறும்படிக்கு திருப்பாவை 30 பாசரங்களையும் அனுகிரகித்துள்ளார். ஆகையாலே வராகப் பெருமான் தான் ஞானத்தை உபகரித்தவன். இது மிக முக்கியம். இப்போ வராகனுக்கு இருக்கிற ஒரு ஏற்றமாக சொல்ல போகிறார். முதலேற்றம் சம்யக்கு ஞான உபகாரகன், நமக்கு அறிவை ஊட்டியவன். அஞ்ஞானத்தை தொலைத்து, சம்சயத்தை தொலைத்து, விபர்யத்தை தொலைத்து, ஐயம் திரிபு, இதுதான் சம்சய விபர்யம், அஞ்ஞானம் அறிவின்மை, இதத்தனையும் போக்கி மயர்வர மதிநலம் அருளினன். அப்போ சம்யக்கு ஞான உபகாரகன் ஆகையாலும் அதுக்கு பாசுரம் சாதித்தார். ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்ட ஞானத்தின் ஒளிவுரு. ஞானத்தின் உரு பகவானே, ஞானமே வடிவெடுத்தவன். ஞானம்
பிரம்மம் பிரம்மங்கிறத நாம் அடையாளம் கண்டுக்கு போகிறச்சே சாஸ்திரம் இப்படி சொல்லும். பிராணோ அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், மனோ பிரம்மே திவ்யஜானாத், அன்னமய பிராணமய மனோமய, விஜானம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் என்ன இப்படின்னு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோங்கிறா. அப்போ பகவானே ஞானத்தின் உரு, விஜானம் பிரம்ம, விஜானமே பிரம்மம். அந்த விஞ்ஞானத்தை தான் நமக்கு கொடுக்கிறார் ஞானத்தின் ஒளி உருவு என்றும். அடுத்து 2ஆம் பெருமை சொல்றார். பன்றியாய் அன்னு பாரகங்கண்ட பாழியான் ஆழியான் அருளே, நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருமங்கியாழ்வார் சாதித்தா போலே, பன்றியாய் அன்று பாரகங்கீண்ட, அன்னைக்கு பூமாதேவியை கீண்டு தன்னுடைய கோரைப்பற்களால் இடர்ந்தெடுத்த பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உய்ய, நான் உய்வதற்கு யாருடைய அனுகிரகம் காரணமாச்சு? அந்த வராகப் பெருமானுடைய அருளே காரணம் என்று ஞானவான்கள் விஸ்வசித்து கைக்கொள்ளும்படியான கிருபா அதிசயத்தை அறிவை புகற்றவா பல பேர் இருக்கலாம். உட்கார்த்தி வைத்து ரொம்ப கஷ்டமான வியாக்கரண பாடம், இலக்கண பாடம் அதை அமர்த்தி நன்னா ஒரு 2 மாதம் தலையில் போட்டு இறக்கி விடுறாங்கிற மொழி, அதை போல் இலக்கண பாடத்தை ஓஹோன்னு சொல்லி கொடுத்துட்டார். சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணார். மோட்சத்துக்கு போயிடலாமா? இலக்கண பாடத்தை முழுக்க கேட்டுண்டு எத்தனை தலைகீடு நான் ஒப்பிச்சாலும் மோட்சம் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ எது மோட்சத்துக்கு ஹேது? பகவானுடைய கருணை, பகவானுடைய கிருபை. அந்த கிருபையை காட்டி உள்ளாரா சுவாமி? ஞானம் கொடுத்தாருனா சரி, கிருபை இருந்தால் தானே. ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஞானம் இருக்குது, ஆனால் அவர்கள்லாம் கிடுகிடுன்னு மோட்சத்துக்கு போய்றதுக்கு முடியாது. அப்போ அவர்கள் மோட்சம் எய்தும் அளவுக்கு கிருபை உள்ளது. கிருபை உள்ளதுங்கிறதுக்கு அடுத்த பாசுரம் சொன்னார். பன்னியாய் அண்டு பாரகங்கீண்ட பாழியான் ஆழியான் அருளே. அருளே பகவான் அந்த பூமி பிராட்டியை நன்க ரட்சித்து விட்டார். அவளுடைய மேனி நடுக்க மெதுவாக தீர்ந்து கொடுத்து அவள் இப்போ சயனிச்சுன்னு இருக்கா. இடது திருமடியில் அமர்ந்து கொண்டு பெருமாள் இடது திருக்கையை இப்படி நீட்டின்னு விட்டார். அது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. பின்னாடி சாஞ்சின்னு விட்டார். வலது திருக்கையை கீழே கொடுத்தார். தன்னுடைய 2 திருவடிகளையும் தூக்கி அந்த திருக்கைக்கு மேலே வச்சுன்னு விட்டார். இவர் இப்போ ரொம்ப நல்லதாக நமக்கு ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டார். என்னை பற்றுவதற்கு முன்பாக இதோ நான் காட்டுற திருவடிகளை பற்றுங்கோள். நான் என் கையால் எந்த அடிகளை ஏந்தி காட்டுறேனோ அந்த பூமாதேவியினுடைய திருவடிகளை பற்றிட்டு அப்புறம் நம்ம பற்றலாம். கிருஷ்ணாவதாரத்தை அடைய நப்பின்ன பிராட்டியை முன்னிட வேண்டும். ராமனை அடைய சீதாதேவியை முன்னிட வேண்டும். வராகப் பெருமானை அடைய பூமி பிராட்டியை முன்னிட வேண்டும். அதனால தான் பத்யுஹூ தட்சிண பாணி பங்கஜபுட்டே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். வேதாந்த தேசிகனுடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. பத்யுஹு தட்சிண பாணி பங்கஜபுட்டே விந்யஸ்த பாதாம்புஜா. பெருமானுடைய வலது கையில் பாதாம்புஜா விந்யஸ்த 2 திருவடி தாமர்களை நன்கு வச்சுனுட்டா. இதை போல ஒரு சௌகரியமான நிலை வேற ஒன்றுமே இல்லை. அவர் வலது கையை குடிச்சிருக்கார், திண்டு மாதிரி திருவடியை வச்சுட்டாச்சு. இடது கையை நீட்டின்னு இருக்கார். பர்யங்கம் கட்டிலாட்டம் பின்னாடி சாஞ்சண்டாயிடுத்து. அவ மேனி நடுக்கம் தீர்ந்து விட்டது. பெருமாள் கேட்குறா, தேவி போருமா, உம்மை ரட்சித்தோம். அவ கேட்டா, நம்ம ரட்சித்து விட்டீர், ஆனால் நம்மிடத்தில் வாழும் கோடி கோடி குழந்தைகளை ஆறு ரட்சிக்க, என்ன ரட்சித்தது இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். உமக்கு பலம் இருக்கு, சக்தி இருக்கு, தூக்கி விட்டீர். என்ன தூக்கினா போலே வராக அவதாரம் பண்ணத்துக்காக அவளை தூக்கிட முடியாது. வெறுமை இப்படி தூக்குறது இல்லை. அது சம்சாரத்தில் கர்மங்களிலிருந்து தூக்குதல். ஏன்னா இவளை கொண்டு போய் ராட்சசன் அசுரன் ஒழிச்சு வச்சிருக்கான்னால் கர்மாதீனமாக பூமி பிராட்டி போய் ஒளிஞ்சின்னு இருக்கல. அதனால் அப்படியே இறங்க முடிஞ்சுது, குத்தி எடுக்க முடிஞ்சுது. நாம் அப்படி இல்லையே, அழுத்தப்பட்டு கிடக்கிறோம். கர்மங்களை தொலைத்தாலே ஒழிய மேலே வருவதற்கு வழி கிடையாது. பூமாதேவி பிரார்த்திக்கிறா, அந்த குழந்தைகள் வெளியில் வர்றதுக்கு நீர் வழி சொல்ல வேண்டும். பகவான் யோசித்து ரொம்ப ஆச்சரியமான உபதேசம். ஸ்வஸ்ய கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். அதை அப்படியே ஆண்டாள் தமிழ் படுத்தி விட்டாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. இந்த 3 தான் வராகப் பெருமான் சொல்லி கொடுத்த உபாயம். வாயினால் பாடுங்கோள், மனத்தினால் சிந்தியுங்கோள், தூமலர் தூவி தொழுங்கோள். மனோவாக் காயங்களான முக்கரணங்கள், இந்த முக்கரணங்களால் நம்மையே குறித்து பஜனம் பண்ணினால் நாம் கொடுத்து விடுகிறோம். இது கஷ்டமான பூமி பிராட்டி கேட்குறா. நான் சாஸ்திரத்தில் இருக்கிற பக்தி யோகத்தை பற்றியோ பெரிய உபாயத்தை பற்றியோ பேச வரல தேவி. சுலபமாக நாக்கால பாட சொல்லு, சுலபமாக 2 மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ண சொல்லு, மனசாலே என்னையே நினைக்க சொல், அது போதும். அந்த தேவி அதைத்தான் ஆண்டாளாக பிறந்து நன்கு உபதேசித்து விட்டாள். இதுக்கு ஒரு சொல்லுவா, சூக்கரஞ்சொன்ன சுகரோபாயம்.
சுகரமான உபாயம்னால் எளிதாக பண்ணி முடிக்கக்கூடியது. சுகர துஷ்கர, துஷ்கரான கஷ்டமாக பண்ணுறது, கட்டப்படணும் பண்ணுறதுக்கு. சுகரம் ரொம்ப சுலபமாக பண்ணிவிடலாம். சூக்கரம்னா பன்றி. சம்ஸ்கிருத பாஷை இருக்கே ரொம்ப ஆச்சரியமான பாஷை. சூக்கரம் பன்றி, சுகரம் சுலபமாக பண்ணிவிடலாம். அப்போ இந்த உபாயம் எப்படிப்பட்டது? சூக்கரம் சொன்ன சுகரோபாயம், சூக்கரமான பன்றி சொன்ன சுகரமாய் எளிதாக பண்ணக்கூடிய உபாயம். அப்போ இது கிருபதானே. இப்போ பகவானே 32 வித்யாஸ்தானங்களை சொல்லி நான் உனக்கு என்ன சொல்லணும்? பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுக்கணும், அவ்வளவுதானே. பெற்றுக்கொள். இது பூம வித்யா, சாண்டில்ய வித்யா, தஹர வித்யா, வைஸ்வானர வித்யா என்னும் 32 வித்யகள். ஒன்றும் அக்ஷரம் கூட புரியாது. இதெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் பிருகதாரண்ய உபனிஷத்துலையும் எங்கேயோ முண்டகோபனிஷத்துலையும் மாண்டூக்கிய உபனிஷத்துலையும் கட்டோபனிஷத்துலையும் எல்லாத்தையும் ஒரு தினம் பெருமாள் திரும்ப சொல்லிட்டு ரொம்ப நன்னா பண்ணிக்கலாம், வர்றதுக்கு வழிதானே கேட்டீர். இந்த இத்தனை வித்தைகள் சொல்லி வச்சிருக்கேன்னா இது வசிஷ்டர் வாமதேவருக்கே இன்னும் புரியல. இது நாம புரிந்து இந்த வித்தைகளால் மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால தான் பூமி பிராட்டி கேட்டா, தேவரீர் ஏதேதோ வித்தைகள் வச்சிருக்கிறதெல்லாம் அடி கேட்கல, சுகரமான உபாயம் உண்டா, எளிதாக செய்யறதுக்கு வழி உண்டா? இப்போ ஞானத்தை கொடுத்த பகவான் தன்னுடைய கிருபையை காட்டப் போகிறார். அந்த கிருபாதிசயம், கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ ஒரு சுலபமான உபாயத்தை சொல்லி கொடுத்துருப்பார். கஷ்டப்படுற உபாயத்தை தானே சொல்லியிருப்பார். இன்னும் ஆச்சரியம், ஒருத்தருக்கு கஷ்டமான வழியை சொல்லி கொடுத்துட்டு நமக்கு சுலபமான வழியை சொல்கிறார். எவ்வளவு புகார் சத்தம் ஏற்படும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ரிஷிகளுக்கெல்லாம் என்ன சொன்னார்? கட்டப்பட்டு மோட்சத்துக்கு வரணும், ஒரு 1000 ஆண்டு தபஸ், 10,000 ஆண்டு தபஸ் இப்படின்னு அவளுக்கு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அதே முக்தின்னா கடைசி பட்சம் ரிஷிகள் கேட்பா, ஒரு 10 அடி குறைச்சலாவான வைகுண்டத்தை அவளுக்கு கொடு, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு கொடுத்துறாதே, ஏன்னா நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது வசத்தியான வைகுண்டம் கொடு. அவள் சுமாராக உழைச்சாள்னா சுமாராக கொடு. 10 மணி நேரம் வேலை செய்தால் 10,000 ரூபா கொடு, 2 மணி நேரம் வேலை செய்தால் 2,000 ரூபா கொடு. வேலையே செய்ய மாட்டேன், கை கூப்பிடுவேன், அதே 12,000 ரூபா வேணும்னா இதைத்தான் நாம் கண்டுருக்கோம். இப்போது நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், சரணம் திருநாமங்களை சொல்லுவோம், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிப்போம், மனசால நினைப்போம். எங்கள் நம்மாழ்வார் சொல்லி வச்சிருக்காரு, சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில தெவ்வுயிருக்கும். ஒன்றுமே கட்ட வேண்டாம், அங்கெங்கே சுத்தாதீங்கோ, போகாதீங்கோ, தபஸெல்லாம் பண்ணாதீங்கோ, உடம்பை வருத்திக்க வேண்டியதே இல்லை. நன்னா புளியோதரை தத்தியோதனை சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே இருங்கோ, அதை தடுக்கவே இல்லை. சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும், ஆனால் அவன் பிரசாதம்னு நினச்சிண்டு சாப்பிட்டுங்கோ. அவ்வளோதான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர நீங்கள் கட்டப்பட வேண்டிய தேவையில்லையே. சரணம்னு சொல்லிட்டா பெருமாள் மோட்சம் கொடுக்குறார் என்கிற அளவுக்கு ஆழ்வார்கள் அதை எளிமைப்படுத்திட்டார். வராக பெருமானே அப்படி பண்ணிவிட்டார். அப்போ புகார் வராதோ? கட்டமான மார்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் புகார் பண்ணி இந்த மாதிரி வாழெல்லாம் நீர் சுலபமாக கூட்டின்னு போகப்படாது. பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரிசையில் நின்றுருப்போம். யாரான ஒருத்தர் மட்டும் குறுக்க முன்னாடி நுழையட்டும், பின்னாடியிலேருந்து எவ்வளவு சத்தம் வரும். நாங்கள்லாம் நின்று கொண்டிருப்பவர்கள் மனிதர்களாக தோன்றவில்லையா? அடியை உழந்த தமிழில் சொல்லியிருக்கேன், அவள் எப்படி கேட்டுப்பாளோ அப்படி நினச்சிங்க நீங்கள். ஆக நாங்கள்லாம் மனிதர்களாக தோன்றலையா? நீ எப்படி பின்னாடியிலேருந்து முன்னாடி போகலான்னு சத்தம் போடுறோம். இப்போ அதே வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சத்தம் போடணும் இல்லையோ? நாங்கள் எவ்வளவு கட்டப்பட்டு எத்தனை நாளாக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவனோ ஒருத்தன் சரணம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிறான், கொடுத்துருவியா நீ? ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதே வசிஷ்டரும் வால்மீகியும் வியாசரும் இப்படி பகவான் கொடுத்த போது ஓஹோன்னு கொண்டாடுறாவனே, என்ன கருணை என்ன கருணை என்ன கருணை. நாங்கள்லாம் இப்படி காத்துன்னு இருக்கிற சேவும் ஒன்றுமில்லாதவன் சரணம்னு சொன்னதுக்காக ஒருத்தன் மோட்சம் கொடுத்துட்டார்னா அதுதான்னா பகவான். என்ன அவனையும் தம் வழிக்கு இழுத்துன்னு விட்டாரோ இல்லையோ? இது எவ்வளோ தூரம் அவளை மயக்கி வச்சிருக்காருன்னா, உண்மையாக புகார் பண்ண வேண்டியவாளே கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்னால் அது பெருமானுக்கே இருக்கிற தனிச்சிறப்பு. அதைத்தான் கிருபாதிசயம்னு சொல்லுகிறார். அப்போ ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ரொம்ப சுலபமான வழி காட்டி கொடுத்தாரோ இல்லையோ? அந்த கருணை கிருபையும் வராக பெருமானிடத்தே உண்டு. என்ன கிருபாதிசயத்தை உடையவன் ஆகையாலும் ஆதிமுன் ஏனமாகி அரணாயமூர்த்தி அது நம்மையாளும் அரசே என்று சொல்லுகிறபடியே ரக்ஷகத்துவ பூர்த்தி உடையவனாகையாலும் கிருபை கூட பல பேரிடத்தில் இருக்கலாம் சுவாமி. ஞானத்தை கொடுக்கலாம். ஒரு பிள்ளைக்கு புரியலையா, இன்னும் 10 தரம் பாடத்தை சொல்லிக் கொடுக்குற கிருபை இருக்குது, சொல்லியும் கொடுக்கலாம். ஆனால் ரட்சிக்க வேணுமே. இப்போ நமக்கு கூட கிருபை இருக்கும், வாசலில் யாரோ அடிபட்டு கிடந்துட்டா கிருபையோடு போகிறோம். ஆனால் எப்படி தூக்குறது, எந்த வண்டி, ரத்தம் யார் கொடுக்கறது, எங்கே எடுத்துன்னு போனோம் ஒன்றுமே தெரியல. ஆனால் அவர்களை காப்பாற்றுறதுக்கு ரக்ஷகத்துவ சக்தி வேணும் இல்லையோ? காப்பாற்றுதல்ங்கிறது ஒரு திறன். அந்த திறமை நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி வலியில் துடிக்கிறார், கண் முன்னாடி அவருக்கு ஏதோ இப்போ நெஞ்சில் நோய் வந்திருக்கு, ஹிருதய நோய் வந்திருக்கு, அதை சரிப்படுத்தணும்னு சொன்னால்
ரக்ஷகத்துவம் என்கிட்ட இல்லையே, என்னால் வருத்தப்படவனா முடியுமே தவிர சரிப்படுத்த முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்த உடம்பை பார்த்து தாயார் வருந்துகிறாள், குழந்தைக்கு வந்த உடம்பை பார்த்து பகவானும் வருந்துகிறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இவளால் வருந்தத்தான் முடியும், சரிப்படுத்த இயலாது. ஆனால் பகவான் வருத்தத்தோடு அல்ல, உடனே ரட்சித்து விடுகிறான் ஒல்லியோ. அந்த ரக்ஷகத்துவமும் வராக பெருமானிடத்தில் உண்டு என அடுத்த பெருமை தெரிவித்தார். எங்கு ரட்சித்தார்? ஓ பூமி பிராட்டியே, உன்னை போய் இப்படி ஹிரண்யாக்ஷன் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டானாமே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு கண்ணு சொன்னு கண்ணீர் விட்டுட்டு புறப்பட்டு போயிட்டா. நான் கூட தான் விடலாம். சீதையை காணுமாமே அழுது விடலாம், ரொம்ப நேரம் அழலாம். சீதையை காணுமாமேன்னு போய் தேடணுமே, தேடி அழைத்து கொண்டு வர வேண்டுமோ இல்லையோ. ஆகையால் இப்போ கோகுலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து, மழை கொட்டுன்னு கொட்டுறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கண்ணன் கை உரிச்சிட்டார்னா, கோவர்தனத்தை தூக்கி குடையாக பிடித்தார் அல்லவா, அதுதான் ரக்ஷகத்துவம். அனைவரையும் காக்கும் இயல்பு, காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் என்ன ஆழ்வாருடைய போஷனம். சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான், கோலத்திருமா மகளோடு உன்னை கூடாதே. காத்தல் ரக்ஷணம் என்பது பகவானுக்கே இன்றியமையாத தனித்திறமை. ஆக ரக்ஷகத்துவ பூர்த்தி உடையவர் ஆதிமுனேனமாகி அரணாயமூர்த்தி, அது நம்மை ஆளும் அரசே. அருணாயமூர்த்தி அனைவருக்கும் அரண் மதுளப் போல விளங்குமாம். பகவான் ராமன் வானர சைன்யத்தோடைய திருப்புல்லாணி ராமேஸ்வர கரைக்கு போய் சேர்ந்து விட்டார். மொத்த பேரும் தண்டு இறங்கியிருக்கா. பெரும் மைதானம், 70 வெள்ளம் வானர சைன்யம். ராத்திரி குரங்குகள்லாம் தூங்கி போச்சு. கிஷ்கிந்தாலேருந்து இவ்வளவு தூரம் நடந்து ஓடி வந்திருக்காளோ இல்லையோ, தாவி நடந்து ஓடி என்னென்னமோ பண்ணிட்டு வந்துட்டா. வந்த உடனே மொத்தத்துக்கு ஆயாசம் அயர்ச்சி படுத்துன்னு தூங்கி போச்சு. ராமன் ஒரு நிமிஷம் தூங்காமல் அம்புரா தூணியில் அனைத்து அம்புகளும் கையில் பிடித்த வெள்ளி சாருங்கத்தோடே இந்த மொத்த மைதானத்தை ராமன் சுற்றி வராராம். ஜாம்பவானுக்கு ஆச்சரியம், அவருக்கு தூக்கம் இல்லை. அவர் கேட்கிறார், ராமா நீ என்ன பரமசுகுமாரன், தசரதாத்மஜன், சக்கரவர்த்தி திருமகன், படுத்துறங்க மாட்டாயா? நீ தானே நடந்து வந்திருக்காய்னா? ராமன் பதில் சொன்னார், இந்த மொத்த பேரையும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. இது ஒத்தனையும் திரும்ப கொண்டு போய் கிஷ்கிந்தையில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மது. ஜாம்பவான் பிரார்த்திக்கிறார், வேலைக்காரன் முதலாளியை ரட்சிப்பனா, முதலாளி வேலைக்காரனை ரட்சிப்பறான்னா? என் பாஷை வேறு ராம்பவன்னு, முதலாளி தான் நம் தொழிலாளியை ரட்சிப்போம். தொழிலாளிகள் முதலாளியை ரட்சிக்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் நினைத்ததெல்லாம் என் அடியவர்கள் அனைவரையும் ரட்சிப்போம். நாம் நினச்சிருக்கோம் நாம் பகவானை ரட்சிக்க போகிறோம்னுட்டு. அவர் நம்ம ரட்சித்தால் தான் உண்டு. ஆக ரக்ஷகத்துவ பூர்த்தியும் வராக பெருமானிடத்தே. அதை ராமனிடத்திலும் கண்டோம், வராகனிடத்தில் கண்டோம். ரக்ஷகத்துவ பூர்த்தி உடையவனாகையும் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஏனத்திருவாய் இடந்த ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லது என்று ஆழ்வாரும் பிரதம பிரபந்தத்திலே சர்வர்க்கும் இவன ஒழிய ரக்ஷகாந்தரமில்லை என் அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும். அப்போ பிரதம பிரபந்தம், நம்மாழ்வாருடைய பிரதம பிரபந்தம்னா திருவிருத்தம். அவர் 4 பிரபந்தம் பாடியிருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அதில் முதல் திருவிருத்தம், அதில் 100 பாடல்கள். அந்த முதல் பிரபந்தத்தினுடைய 99வது பாசுரம், மொத்தம் 100. அதில் 99 தெரிவிக்கிறார், என்று இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும். வானத்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் எவர், மனுஷர்களோ கந்தர்வர்களோ சொர்க்கவாசிகளோ யாராவனா இருக்கட்டும், வராகப்பெருமானைத் தவிர வேறு பற்றுக்கோடு இல்லை என் அறுதியிட்டார். என்று பிரதம பிரபந்தத்தில் சர்வர்க்கும் இவன ஒழிய ரக்ஷகாந்தரமில்லை, இவனைத் தவிர யாருக்கும் வேறு ரட்சகர்கள் கிடையாது என் அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும். பிரதம பிரபந்தத்தின் முடிவு இப்போ பார்த்தோம், திருவிருத்தத்தினுடைய கடைசி. சரம பிரபந்தங்கிறது திருவாய்மொழி. திருவாய்மொழியிலுடைய கடைசியிலும் இதே அர்த்தத்தை சொல்லிட்டார். நீலவரையரண்டு பிறகவ்வினமிருந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ. உன்னை பெற்றுட்டேன், இனிமே விடுறதா இல்லை. இந்த இனி போக்குவனோன்னு நம்மாழ்வார் 20 தடவை சொல்கிறார். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பொருட்காட்சி கொண்டு போகிறச்சே ஏதான பொம்மை வேணும்னு, அது 200 ரூபாய் பொம்மையாக இருக்கும். அப்பா அன்றைக்கி இந்த பிள்ளைக்கு செலவு 50 ரூபான்னு வச்சுன்னு வந்திருப்பார். ஆனால் இது 200 ரூபான்னு கேட்டால் வாங்கி கொடுக்கறதுக்கு எண்ணம் இருக்காது. அதனால் ரங்கராட்டினம் பார்த்துக்கோ அப்படின்னு திசை திருப்பி விட்டுடுவார். அது ஒரு 10 நிமிஷம் பார்த்து ஆச்சரியப்படும், திரும்ப பொம்மையை வாங்கி கொடுன்னு அழ ஆரம்பிச்சிடும். அப்போ குதிரை வருது பாருன்னு காட்டணும், இன்னொரு 10 நிமிஷம் ஓடும், திரும்ப பொம்மையை கேட்கும். ஆனை வருது பாருன்னு காட்டணும், இன்னொரு 10 நிமிஷம் போகும், திரும்ப பொம்மையை கேட்கும். ஒரு 10 பொருளை காட்டினா 2 மணி நாழி ஆகும், அழைச்சின்னு வந்துடலாம். இது தாயார் தந்தையார்கள் பண்ணுகிற ரொம்ப ஆச்சரியமான யுக்தி. இதே குழந்தை தான் இப்போ நம்மாழ்வார்.
அப்பப்போ மோட்சம் கொடுன்னு பிடிவாதம் பிடிப்பார். அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா பாசுரம் வராது, அப்போ நமக்கு உபதேசமே கிடைக்காத போயிடும். அதனால் அவருக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. ஆனால் வைக்கிறதுக்கு வேடிக்கை காட்டி ஆகணும். அதோ திருமாலிருஞ்சோலமலையில் இருக்கேன் பாரும் பாடிக்கும்னு ரங்கராட்டினம் காட்டுறாப்புல திருமாலிருஞ்சோலமலையை காட்டுவர். 10 பாசுரம் பாடி மனசு அதில் லைக்க விட்டுருவர். திரும்ப ஞாபகம் வந்துடும், இன்னின்ன நீருமை இனியாமுறாமை, இனிமே இந்த பூமண்டலத்தில் இருக்கவே மாட்டேன், எப்போ மோட்சம் கொடுக்க போகிறேன் திரும்ப கேட்பார். திருக்குறுங்குடி எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பார். அதை விட்டுட்டு மோட்சங்கிறீரே, அதை பார்த்துக்கும். சரி, ஒரு 10 பாசுரம் ஓடும். தெற்கு கோடியில் இருக்கிறா, திரும்ப ஆரம்பிச்சிருவார். எப்போ எனக்கு மோட்சம் கொடுக்க போகிறா, இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, இனி 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 என்னை வையேல், காலக்கழிவு செய்யேல், வைக்காதேன்னு பலமுறை கேட்டார் ஆழ்வார். ஒரு தரையும் ஒரு திவிதேசத்தை காட்டிவிடுவார். வேறு வழி இல்லை. இப்போது 10ஆம் திருவாய்மொழி 10ஆம் 10 கடைசி திருவாய்மொழிக்கு வந்துவிட்டார். இனிமே இவர் புறப்பட்டுத்தான் தீர வேண்டும். 20 தடவை இனின்னு கூப்பிட்டா எடுத்து இது 10ஆம் 10 கடைசி திருவாய்மொழி பாசுரம். நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டிட கொண்ட எந்தாய், நீலவரை நீலமலை 2 பிறகவ்வி உயரமான நீலமலை. கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் வீட்டுக்கு போனப்புறம். உயரமான மலையில் இருக்க 2 கோடு, சந்திரனுடைய 2 கலைகளை ஒடுத்து மலை தன் கோரை பற்களாக ஒட்டி கொடுத்தான். நீலமலை, அதில் 2 சந்திரன் இப்படி ஒட்டின்னு இருக்கு, 2 தாமரை புஷ்பங்கள் கண்ணிடத்தில் இருக்குது, ஒரு தாமரை புஷ்பம் வாயிடத்தில் இருக்குது. இதை போல் ஒரு மலை நின்றுதுன்னா எப்படியோ வராக பெருமான் அப்படி தான் இருக்கிறார். ஏன்னா அவருடைய 2 கோரை பற்கள் நீலவர 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டிடை கொண்ட எந்தாய், நிலத்தை உன்னுடைய கோடுகளிலே கொண்டு எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய், நீளமான கடலை கடைந்தவனே நீலக்கடல் கடைந்தாய் கொண்டவெந்தாய், உன்னை பெற்றினி போக்குவனோ, உன்னை அடைந்து விட்ட நான் இனி போக்க மாட்டேன். கடைசியாக இனிய முடிக்க போகிறார். ரொம்ப நாழியாக இனின்னு அர்த்தியாச்சு, இனிமே என்னை இப்படியும் போக்கு காட்டாதே, இப்போதே மோட்சத்தை கொடுத்து விடுன்னு பிரார்த்திக்க கடைசி பாசுரத்தில் சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ், சூழ்ந்ததனில் பெரிய வரணன் மலர் சோதி, சூழ்ந்ததனில் பெரிய சுடன்ஞாலம் இன்பம், சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரிய அயனை அரணை அலத்தி அவாவத்து வீடுபெத்த குருகூர் சடகோபன், அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி 10 பிறந்தார் உயர்ந்தே. என் அத்தோட திருவாய்மொழி முடிஞ்சு போகிறது. அப்போ இறுதி முதல் பிரபந்தம் திருவிருத்தத்திலையும் வராகன் திருவடிகள்னு சொன்னார். கடைசி பிரபந்தத்தினுடைய இறுதியிலையும் வராகனே அனைத்தும், உன்னை பெற்றவன் மத்தொன்னை விரும்ப மாட்டேன் என்று பிரார்த்தித்து முடிக்கிறார். என் அவதாரங்களெல்லாம் கிடக்கச் செய்தே, இந்த அவதாரத்தில் தாம் அந்தமில் பேரின்பம் பெற்றபடியே அருளி செய்கையாலும். இத்தனைக்கு நம்மாழ்வார் கண்ணனுக்குன்னே பிறந்தவர். அவருக்கு பேரே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண திருஷ்டானா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனிடத்தில் இருக்கிற காதல். அந்த காதலே உருவெடுத்தவர் தான் நம்மாழ்வார். ஆனால் அப்படி இருந்துட்டு கடைசியில் யாரை பாசுரம் பாடுறார்? இப்போ யாருக்கோ பிறந்துட்டு வராக பெருமான பாடிட்டு இருக்காரோ இல்லையோ. ஆக பேரின்பம் கிடைத்தபடியை அருளி செய்கையாலும் அந்தமில் பேரின்பம் முடிவில்லாத இன்பத்தை வராக பெருமான் தான் கொடுத்தான் என்கையாலும் அவனுடைய ரக்ஷகத்துவமாவது உத்தாரகமான ரக்ஷகத்துவமாகையாலும். பகவானுடைய ரக்ஷகத்துவங்கிறது எப்படிப்பட்டது? உத்தாரகம். உத்தாரகம்னா கீழிருந்து மேலெடுத்து விடுதல், கீழிருந்து உயர்த்துதல். 2 வருஷத்தில் வச்சுக்கணும். பூமாதேவியை உடலால் கீழிருந்து உயர்த்தினார், நம்மை அறிவால சம்சாரத்திலிருந்து மேலே தூக்குகிறார். அப்போ உத்தாரகமான ரக்ஷணமாகையாலும் உத்தாரகமான ரக்ஷகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரக்ஷணம் வாத்சல்ய மூலமென்னு தோத்தும்படி. இப்படி பகவான் நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாரே, நாமானா தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், அவரையும் காப்பாற்றிகிட்டே இருக்கணும். இது நமக்கு திடீர்னு எப்பவான்னு சாயங்காலம் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறச்சே இந்த சந்தேகம் வந்துடும். நாம் தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் இவாளானா பகவான் ரட்சிப்பர்ங்கிறா. இது உலக இயல்புக்கு மாறுபட்டதாக இருக்கும் இல்லையோ. தப்பு பண்ணால் தண்டனை, நல்லது பண்ணால் ரட்சணம், இதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். தப்பே பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நல்லதே நடந்துட்டு நடக்குமா ஒருவேளை பெருமாள் நமக்கு தண்டனை கொடுத்துருவரோ என்று பயப்படுகிறோமோ இல்லையோ. இந்த பயம் இல்லாதிருந்தால் தண்டனை கிடைக்கும், இந்த பயம் இருந்ததுன்னா தண்டனை கிடைக்காது. என்ன நாம் தவறு பண்ணிட்டோம், இதுக்கு பகவான் தண்டிக்காமல் இருக்கணும், இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம் என்றளவாவது பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். நாம் தவறிழைக்கிறோம். ஆனால் அபராத க்ஷாமணம், அபராதத்தை பொறுத்தல்ங்கிறது பகவானிடத்தில் இருக்குது. ஏன் பொறுக்கிறார்? வாத்சல்ய மூலம். வாத்சல்யம்னால் குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை. பகவான் நம்ம ரட்சிக்கிறதுக்கு காரணமே நம்முடைய குற்றங்களையே அவர் குணமாக ஏற்றுக்கொள்வது. ஒரு தாயார் தன் குழந்தையினுடைய குற்றங்களை குணமாக ஏற்றுக்கிறார்.
இதை அருளாளப் பெருமாள் எம்பெருமானார்ங்கிற ஆச்சாரியர் ஞானசாரம் பிரமேயசாரம்னு 2 பிரபந்தம் பாடியிருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். எற்றே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதன ஈன்னுகந்த ஆ. பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுது, உடம்பு முழுக்க மலம் மூத்திரம் ரத்தம் சிழிச்சாதே, யாரும் கழுவி விட மாட்டா. அதுவே நாக்கால நக்கி நக்கி சுத்தம் பண்ணிவிடுற சொல்லி. அப்போ குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை வாத்சல்யம்னு கொண்டாடப்படுகிறது. அதை போல பகவானும் நம்முடைய குற்றங்களையெல்லாம் குணமாக கொள்ளுகிறார். இது அவருக்கு சுவாவம். அர்ஜுனனுக்கு திடீர்னு யுத்த பூமிக்கு நடுவில் சந்தேகம் வந்துடுது. நான் தப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன், நீ என்னை ரட்சிச்சுட்டே இருக்கியே, என்ன காரணம்னார். கண்ணன் என்ன பதில் சொல்லுவார்? இப்போ நாம் தப்பு பண்ண எதுக்காக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்? அவருக்கு பதில் தெரியல. நேர யமுனை கூண்டு போனார். அர்ஜுனா அதை தொடு. யமுனை ஆற்ற தொட்டார், சில்லுன்னு இருந்து. பக்கத்தில் நெருப்பு இருந்து, தொடு, சுட்டது. கண்ணன் திரும்ப கேட்டார், அது ஏன் ஜில்லுன்னு இருந்தது, இது ஏன் சுட்டது? அர்ஜுனன் பதில் சொன்னார், ஸ்வபாவம். இதுக்கு என்ன கேள்வி? இப்போ அதன் ஸ்வபாவம் அப்படிப்பட்டதான், அதன் இயல்பது. கண்ணன் பதில் சொல்லிட்டார், என் இயல்பு ரட்சிக்கிறது அர்ஜுனா, அவ்வளவுதான் தெரியுமே தவிர நீ ஏன் தப்பு பண்ணே, ஏன் நான் ரட்சித்தேன்னு கேட்டால், தப்பு பண்ணுறது உனக்கு சுபாவம், ரட்சிக்கிறது எனக்கு சுபாவம். காரணம் நீ என் பிள்ளை. ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பெற்ற பாவிக்கு விடப்போமோன்னு வியாக்கியானம். பிள்ளை எப்பவும் மாட்டேன்னு ஓடலாம், ஆனால் பெத்த பாவி விட்டுவிட முடியுமா? பெற்றுட்டாள்னு சொன்னால் எத்தனை குற்றம் குறை இருந்தாலும் ஏற்றுக்கணும் இல்லையோ. அதனால் வராகப் பெருமான் ரட்சிக்கிறானே எனில் அவன் நம் குற்றங்களையே குணமாக கொள்ளுகிறார். அதுக்கு வாத்சல்யம்னு பேர். இதுக்கு நேர எதிர் ஒரு குணம் இருக்குது. குணமே குற்றமாகப்பட்டதுன்னா சுவாமி, குற்றத்தை குணமாகப்படுறத வாத்சல்யம்னு சொல்லிட்டீர். நல்ல குணம் ஒருத்தர் இடத்துல இருக்குது, ஆனால் அதுவே தோஷமாகப்பட்டால் அதுக்கு தான் அசூயைன்னு பேர். அசூயைனா பொறாமைன்னு தமிழில் சொல்கிற இல்லையோ. இந்த அசூயைக்கு நேர் மாறுதல். ஒருத்தர் இடத்துல குணம் இருக்குது, ஆனால் அதை பார்த்து ஒருத்தர் தோஷமாக நினைக்கிறார்னா அது அசூயை. ஒருத்தர் இடத்துல தோஷம் இருக்குது, அதையே குணமாக கொண்டுட்டார்னா அது வாத்சல்யம்னு பேர். அதனால் நம்மளை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாருனாலே நம்மக்கிட்ட குணம் இருக்கணும், அப்போ தான் பொறாமையே பட முடியும். குணமே இல்லாதவனை பார்த்து எப்படி குற்றமாக நினச்சிக்கிறது? அதனால் அடிப்படையில் குணம் இருந்தால்தான் நம் பேரில் பொறாமையே வரும். பகவானுக்கு பொறாமையும் இல்லை, வாத்சல்யம் உண்டு. வாத்சல்ய மூலம் என்று தோற்றும்படி ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே என்னும் அப்பன் உன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாள் என்னும் வாத்சல்ய அவினாபூதமான பித்ருத்வம் இவனுக்கு உண்டென்னு சொல்லுகையாலும். யாருக்கு வாத்சல்யம் இருக்கும்? தாய்க்கும் தந்தைக்கும் தான் வாத்சல்யம் இருக்கும். குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை பெற்றோரிடத்துல தான் இருக்கும். அப்போ வராக பெருமான் பெத்தவனா? படுத்துக்கள்ளி வந்துருமே. ஏன்னா அவருக்கு வாத்சல்யம் இருக்குன்னு சொன்னால் பெற்றோரிடத்துல தான் வாத்சல்யம் இருக்கும். வராகனிடத்தில் பெற்றவன் தன்மை உண்டோ? உண்டே. ஏனமாய் நிலங்கீண்டை என் அப்பனே கண்ணா என்னுமென்ன யாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொதில் சிறீவலம் அங்கத்தவர் கைதொழவரை வானநாயகனே பகவன்னு மணிமாணிக்கச் சுடரே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும். பகவான் பார்த்து வானமாமலை தெய்வநாயக பெருமானை பார்த்து நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார், ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே. இது எதுக்கு இந்த பாட்டை எடுத்தார்? என் அப்பனே, என் தந்தையேன்னு சொல்கிறார் இல்லையோ. ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா. எப்போ தந்தையோ அப்போ குற்றத்தை நீ குணமாக எடுத்துன்னு தான் ஆகணும். என் அப்பனே கண்ணா என்னும் என்ன யாளுடை வானநாயகனே. தெய்வநாயக பெருமாள் அங்கே வானமாமலையிலே. அதனால் வானநாயகனே மணி மாணிக்கச் சுடரே. வானநாயகன்கிறதுனாலே எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிறவர். நம்ம திரும்பி பார்த்து குற்றங்களை குணமாக ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லாதவர் வானநாயகனே. மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில்தன் சிறீவரமங்கலத்தவர் கைதொழவுரை பகவன்னு. சிறீபலமங்கலத்தவர் வானமாமலை ஊர்க்காரர்களெல்லாம் கைதொழும்படிக்கு எழுந்துருளி இருக்கிற பெருமானே. வந்தொருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே முழுவேருலகம் எண்டாய் வந்தாய் ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். உன்னுடைய திருவடிகளை நீயே உபாயமாக காட்டினாய். அந்த பாசுரத்தில் என் அப்பனேன்னு இருக்கிறபடியால் அவன்தான் பிதா, அவர்தான் தந்தை. அப்பன் உன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. ஆழியழ சங்கும் வில்லுமழ திச வாழியழ தண்டும் வாடுமழ அண்டம் மோழையழ முடி பாதமழ அப்பன் ஊழியழ அமுதங்கொண்டவாறே. 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அறவூரு சுலாய் மலதைக்கு மொழி. முதல்ல திருவிக்கிரமாவதாரத்தை தெரிவித்தார். 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அறவூரு சுலாய் மலதைக்கு மொழி கடல் மாடுசுடன் அழைக்கின்ற ஒலி. ரொம்ப ஆச்சரியமாக அமிர்த மதனத்தை சொன்னார். அதை போல வராகாவதாரத்தை நம்மாழ்வார் சொல்கிற பாசுரம். இது 7ஆம் பத்தில் இருக்கிற ஆழியழ சங்கும் வில்லுமழ. நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த 10 பாட்டு சொல்லிக்கலாம். எங்கெங்கோ போய் எத்தத்தின்னா பித்தந்தெளின்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆழியழச் சங்கும் வில்லுமழான்னு 10 பாசுரம். அது ஏது துன்பம் ஏற்பட்டாலும், பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ வியாதியினாலேயோ படிப்பின்மையோ அல்லது குடும்பமோ குழப்பமோ ஏதோ
வெற்றி ஏற்பட வேண்டுமா? உடனே குன்னமெடுத்த பிரானடியாரோடும் ஒன்னின்ன சடகோம நுரசரர் நன்னி புனைந்த 1010 வெண்ணி தரும் 10 மேவிக் கற்பார்க்கே. இந்த 10 பாசுரங்களை சொல்பவர்களுக்கு வெற்றி கிட்டும். ரொம்ப ஆச்சரியமாக நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஏது வெற்றி? வராகப் பெருமானுக்கு கிடைத்த வெற்றி. நான் நிலையேள் மண்ணும் தானத்தவே, பின்னும் நான் நிலையேள் மலதானத்தவே, பின்னும் நான் நிலையேள் கடல் தானத்தவே, அப்பன் உன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. அப்பன், அந்த சப்தம்தான் முக்கியம். இப்போ அப்பன்னா பிதா, தந்தையொல்லியோ. அப்பன் ஊன்றி இடந்து, பூமாதேவியை ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே, தன்னுடைய எயிற்றிலே கொண்டான். அந்த பெருமாள் எப்படி இடர்ந்தெடுத்தாராம்? ஆழ்வார் அழகாக விளக்கிறார். இங்கேருந்து கீழேருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம், இதை எடு அப்படின்னு இப்படி அழகாக அலுங்காமல் நலுங்காமல் எடுத்துடுவேன். இதை இப்படி உட்காண்டபடியே தூக்கு, இப்படி நான் தூக்கினேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இதை அசைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ சக்தி எனக்கு போகாது. அதிகமான பலு இருக்கிற பண்டத்தை தூக்க தூக்க ஆடும், நம்ம கையை உதறதுக்கு ஆரம்பிச்சிடும், நம்மளால் சரியாக தூக்க முடியாது. இவ்வளோ பெரிய பூமி பிராட்டியை தூக்கும்போது ஒருவேளை ரொம்ப அலுங்கி படுவளோ, இவ்வளவு பெரிய பூமியை தூக்க போகிறார், அப்போ அது அதிராதா? அப்போ பெருமாளுக்கும் இப்போ நீங்கள் பளு தூக்கும் போட்டியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையோ, அது கீழே தூக்குவா. அது நல்ல சுலபமான பலுவாக இருந்ததுன்னா அப்படியே தூக்கி நிறுத்துவா. இல்லைன்னா இந்த கால் உதறி கை உதறி அந்த ஒரு நிமிஷம் பிடிச்சி நிறுத்திட்டு அப்படியே தடால்னு கீழே போட்டுறா பாருங்க. பூமாதேவியை தூக்குறேன்னுட்டு இப்படி எங்கேயானு உதறி தூக்கிட்டு அங்கேருந்து தடால்னு கீழே போட்டுண்டு, அதுவும் தன்னுடைய தர்மபத்னி, அவள் திருமேனியில் இருக்கிற ஒரு ஆபரணம் கூட அசையிறது அவளுக்கு பிடிக்காதான். அதனால் பெருமாள் பார்த்தார், எவ்வளவு உயரம் ஆயிட்டால் பூமிங்கிறது ஒன்றுமே இல்லாத சின்னதாகிடுமோ, அத்தனை பெருசாகிடுத்தா அலுங்காமல் தூக்கி விடலாம் இல்லையோ. இப்போ எப்போ நம்மளால் தூக்க முடியாது போகிறது? நம்ம உயரம் நம்ம பலுவை விட பெரிய பாரத்தை தூக்க போனால் தான் நமக்கு உதரும். இது ரொம்ப சின்ன பாரம், அதனால் ஒரு துளி அசர்வில்லாத தூக்கி விடுறேனோ இல்லையோ. வராக பெருமான் இவ்வளவு பெரிய திருமேனி எதுக்கு எடுத்துட்டார்னா, பூமாதேவி இவ்வளவு சின்னவளாக இருந்துட்டா அப்போ துளி கூட அசையாமல் தூக்கி விடலாம் இல்லையோ. அதுக்கு தான் பெருங்கடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனாக. மகாவராகம் பெருங்கடல், பெருங்கண்மலர் புண்டரீகம் தாமரை கண்களாலே நோக்கினான், இடர்ந்தெடுத்தான். அப்போ இப்போ எவ்வளவு சின்னவளாக போட்டாலாம் பூமி பிராட்டி? யானையெல்லாம் தோட்டத்துக்கு போகும், அது அப்படி இப்படி போகிறச்சே அங்கே வளர்ந்துருக்கிற செடி கொடியெல்லாம் அதனுடைய தந்தத்தினுடைய மூலையில் ஒட்டிக்கும் பாருங்க. அதை போல் கடைசியில் என்னாச்சு, பூமாதேவி அந்த கோட்டினுடைய முனியில் அழுக்கு ஓட்டின்னு இருக்காப்புல ஓட்டின்னு இருக்காளாம். இவ்வளவு பெரிய திருமேனி, இதற்கு இவ்வளவெல்லாம் வேண்டாமே, ஏன் கொஞ்சம் சின்ன திருமேனியாக எடுத்துன்னு பூமாதேவி இடர்ந்து எடுத்துக்கூடாதோ? பண்ணினா அப்போ ஆட்டம் கண்டு போவாள். அதனால தான் அவ்வளோ பெரிய திருமேனி. பெருமாளே முதல்ல ஒரு விதி வச்சுக்கிறார். ஒரு மலை கூட அசையாமல் நம்ம தூக்கணும். பூமியின் இடத்துல எத்தனையோ மலைகள் இருக்கும், மலை அசையாமல் தூக்கணும்னா அவருக்கே சிரிப்பு வந்துடுது. மலை எப்படியுமே அசையாது, அதுக்கு அச்சலம்னு தான் பேர். அப்போ அதை போய் அசையாமல் தூக்குறது ஒரு விஷயமா? மண் அசையாமல் தூக்கணும், அது கூட ரொம்ப அசையாதே சுவாமி, எப்படி பூமி? அப்புறம் வச்சுனுட்டார், இந்த பூமாதேவியை தூக்கும்போது அவளை சூழ்ந்திருக்கிற கடலில் இருக்கிற ஒரு தெவலை அசையாமல் தூக்கணும். என்ன வச்சுனுட்டாராம்? நான் நிலையேழ் மலதானத்தவே, பின்னு நான் நிலையேழ் மண்ணுந்தானத்தவே, மலைதானத்தவே, நான் நிலையேழ் கடல் தானத்தவே, அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. இவ்வளவு ஜாக்கிரதையாக பெருமாள் வியாபாரம் பண்ணுறாரு. என்னதுக்குன்னா அப்பன், அதனால தான் இவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறார். அப்பன்னா தந்தை, தந்தை ஒரு குழந்தை இப்படித்தானே பார்த்துட்டு ஆகணும். ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்துடக்கூடாது. படுத்து குழந்தை தூங்கிட்டு இருக்கு, ராத்திரி மணி 12. இப்போ தான் தாயார் தந்தையாரும் அவள் வேறு இவர் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார், அவள் அடுக்கடையில் வேலை முடிச்சுட்டு வந்தால் குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன எறும்பு ஊந்துட்டுருக்கு. நாம் உடனே குழந்தைய தட்டி எழுப்பி, குழந்தாய் உனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் எறும்பு வந்திருக்கு பார், உன்னை நான் ரட்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பை தூக்கி போட்டுட்டு அப்புறம் குழந்தைய படுன்னா மறுநாள் முழுக்க படுக்காது. அது பாதி பயத்திலே தூக்கம் வரவே வராது. அப்போ உடனே அதை ஒரு துண்டை போட்டு மூடிண்டு சத்தம் இல்லாதபடிக்கு ஒரு கையில் முதுக தட்டிண்டு அடுத்த கையால் எறும்ப சத்தம் இல்லாத தூக்கி போட்டுட்டு தப்பித்தவரி தான் ரட்சித்தது அந்த குழந்தைக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்துனுட்டு தாயார் விலகிப்பட போகிறா. அப்போ ஒரு தாய் குழந்தைய ரட்சிக்கச்சே சொல்லிக்க மாட்டா, அதுக்கு அதிர்வே தெரிஞ்சுவிடக்கூடாதுன்னு தான் செய்கிறாள். அதை போல் பூமாதேவி இடர்ந்தெடுத்தோங்கிறதே தெரியாது, நாம் ரட்சிக்கப்பட்டோங்கிறதே தெரியாது. ஆனால் ஆபத்து என்ன தெரியுமா? அது தெரியாதனால தான் தாயினிடக்க இருக்கிற மதிப்பும் குழந்தைக்கு படுத்து. ஒழுங்காக தட்டி எழுப்பி உட்காத்தி வச்சு உன்னால் காப்பாற்றிக்க முடியாது பார், நான் தான் இப்போ காப்பாற்ற போகிறேன் பார்னு சொல்லியிருந்தா ஒழுங்காக தாயினிடத்தில் அன்போடு அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். அதை விட்டுட்டு இவள் பார்த்து ஒன்றுமில்லை, அது துளி தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னுட்டாலும் இல்லையோ. இதே தான் நமக்கு இப்போ ஒரு துளி தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு பகவான் பூமாதேவியை ரட்சிச்சு விட்டார். இன்னி வரைக்கும் நாம் பக்தி இல்லாதே இருக்கும்.
இவர் காப்பாற்றினாரா, இவர் ரட்சித்தாரா, எப்போது நான் கண்டதில்லை கேட்டதில்லைன்னா இந்த குழந்தை கேட்குறது எவ்வளோ அசட்டுத்தனமோ நாம் கேட்டு இருக்கிறது அதே அசட்டுத்தனம் தான். இது மறுநாள் கார்த்தால் எழுந்த உடனே தாயார் சொல்ல போகிறாளா? சொல்லவே மாட்டா. கடைசி பக்கம் சொல்லலாம் இல்லையோ, நேற்று ராத்திரி பூரா ஊர்ந்து வந்தது, நான் தான் தட்டி உன்னை எழுப்பி ரட்சித்து கொடுத்தேன், அவள் சொல்கிறதே கிடையாது. ஓ அப்போன்னா இன்றைக்கி ராத்திரி தூங்க போகிறச்சே நம்ம தூங்கிட்டு இருக்கிறச்சே எங்கேயானும் பூரா வந்துடுமோங்கிற பயத்திலேயே குழந்தை தூங்காது. அது நடந்துட போகிறதேன்னு இவன் வாயே திறக்கிறதில்லை. இப்படித்தான் பகவானும் இவனுக்கு எந்த ஆபத்து வந்து நாம் ரட்சித்தாலும் ஆபத்து இருக்குன்னு சொன்னாலே பயந்து போடுவா. பயந்து போட்டால் சரணம்ங்கிறதுல உறுதி இல்லாத போயிடும். ஆனால் அவனுக்கு தெரியாமல் ரட்சிச்சுடுவோம். என்ன பெருவாள் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறச்சே இவன் என்ன எனக்கு ரட்சகனான்னு கேட்கிறோம் இல்லையோ, இது நம்முடைய அறிவில்லாத்தனம். அந்த குழந்தையினுடைய அறிவில்லாத்தனத்தை போலத்தான் நாமும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ வாத்சல்யத்தோடே கிருபையோடே பெற்ற தாயும் பிறப்பித்த தந்தையுமானபடியால் மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா சரணம் சுகிருத்து கதிஹி நாராயணா சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அனைத்து உறவும் பகவான், அதிலையும் மாதா பிதா எம்பெருமான். எப்போ மாதா பிதாவோ குற்றத்தை குணமாக கொண்டு தானே ஆகணும். அதுக்காக சொல்ல வந்தார், வாத்சல்யம்னாலே பித்ருத்வம், மாத்திருத்வம் இருந்தால் தான் வாத்சல்யம். வாத்சல்யத்தோடு இருக்கிற ரக்ஷணம், வெறும் ரக்ஷணம் அல்ல, கிருபாதிசயம். கிருபை மட்டுமல்ல, ஞானத்தை கொடுத்தது. இன்னும் எத்தனை பெருமை வேணும்? அப்போ சமயக்கு ஞானப்பிரதனாகையாலும் அறிவையும் பக்தி ரூபாபன்ன ஞானத்தையும் கொடுத்தபடியாலையும் கருணையோடையே இருக்கிறபடியாலையும் ரக்ஷணத்தில் பூர்த்தி இருக்கிறபடியாலையும் வாத்சல்யத்தாலே ரட்சிக்கிறபடியாலேயும் இது இத்தனைக்கு மேலே தாய் தந்தையாக இருக்கிறபடியாலேயும் இப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறபடியால் வராக பெருமானே ஒரே சரணம். என்ன இந்த பெருமானுடைய ஏற்றம் சொன்னார்? வராகாவதாரமே சர்வோத்கிருஷ்டமாக கடவுள் அனைத்த காட்டிலும் உயர்ந்தது ஸ்ரீ வராகாவதாரம். இது சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்து அருளி செய்யும் வார்த்தை ஆகையாலே பகவான் நாச்சியாரை பார்த்து, நாச்சியார் பூமி பிராட்டி ஆண்டாள். அப்போ பெருமாளே நாச்சியாரை பார்த்து அருளி செய்கிறாரோ இல்லையோ. இந்த சம்பிரதாயத்தில் நாச்சியார் திருமாளிகைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பேர், நாச்சியார் கோவில்னு திருநறையூருக்கு பேர், நாச்சியார் திருமாளிகைன்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பேர். அதனால் நாச்சியார்னு ஆண்டாளையே குறிப்பதாக கொள்ளலாம், அல்லது நாச்சியார்னு பூமி பிராட்டியை குறிப்பதாக கொள்ளலாம். சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்து அருளி செய்யும் வார்த்தை ஆகையாலே. இதை சொன்ன உடனே இன்னொரு சந்தேகம் வந்துருத்து. சுவாமி, இந்த நாச்சியார் ஏற்கனவே பெருமாளை பற்றி ஒரு பாட்டில் சொல்லியிருக்கா, அதை விட்டுடலாமா எடுத்துக்கலாமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கே. ஏன் என்ன ஆண்டாள் ஏதான்னு சொல்லியிருக்காளான்னா, பெருமாள் சொன்னது வசதி தான். ஆனால் இந்த பெருமாள் சொன்னது அவர் படுத்துன்னு படுக்கையில் இருக்கிற பாம்பு, அந்த பாம்புக்கு ரெட்டை நாக்கு இருக்கும் இல்லையோ, நீர் அதில் படுத்துன்னு அது சம்பந்தம் வந்துடுத்து போல் இருக்கு அப்படின்னு ஆண்டாள் பகவானை பார்த்து கேட்டிருக்கா. அந்த பாட்டை சொல்லிட்டு, அப்போ ஆதிசேஷனுக்கு ரெட்டநாக்கு, இவருக்கு ரெட்டநாக்கு, நீரானா வராகம்னு சொல்லிகிட்டே இருக்கீர். இது நாக்கு ஒன்றா நாக்கு இரண்டா? நாக்கு ரெண்டுன்னு என்ன, சொல் இரண்டுன்னு அர்த்தம். நம்பத்தகுந்ததா அல்லதா இதான் பேச்சுப்போ. அதுக்கு பாசனம் உதாகரிக்கிறார். பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாயித்தே. ஆண்டாள் பிரார்த்தனை. பாம்பனையார்க்கும், பாம்பிலே சயனித்து கொண்டிருக்கிற பெருமானுக்கும், தம் பாம்பு போல், தன்னுடைய அணையான படுக்கையான பாம்பு போல், நாவும் இரண்டுளவாயித்து, நாக்கு ரெண்டு நாக்கு இருக்கும் போல் இருக்கு என்று சந்தேகத்தோடு ஆண்டாள் கேட்டிருக்கா. இப்போ அதே ஆண்டாளை பார்த்து தான் வராக பெருமான் பேசின்னு இருக்கார். ஆண்டாளாவது நம்புவளா? ஏன்னா அவன் நம்புறதா தெரியலே. நாக்கு ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாளே, இவரானா ஆதிசேஷனை விட்டு வரமாட்டேங்கிறார். யாரோட தொடர்பு வச்சுருக்கமோ அவா குணம் வந்துடும். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை விட்டு அவர் நகரவே மாட்டேங்கிறார். சயனிச்சுருக்கிறதே ஆதிசேஷ படுக்கையில் தான். அப்போ அவருக்கு இருக்கிற நாக்கு வந்துருமா? இதே சந்தேகம் ராமானுஜரே பட்டார். பங்குனூத்திர தன்னிக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீரங்கநாதனிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். கத்தியத்ரயம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தை அப்போ தான் எழுதி வைத்தார். அதில் பெருமாள்கிட்ட எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். கொடுத்துட்டோம். தயவ சர்வம் சம்பத்சதே அஸ்துதே, நீர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். ராமானுஜர் சொன்னார், கொடுத்தோங்கிறீர், உண்மைதான் சொல்கிறீரா இல்லை மாற்றி சொல்கிறீரா இல்லை கண்ணனாட்டம் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லிடுவீரா? எனக்கு சந்தேகமாக இருக்கேன்னு உடையவர் கேட்கிறார். பெருமாள் பதில் சொல்கிறார், நீர் தப்பான ஆள்கிட்ட பேசின்னு இருக்கீர். நீர் கண்ணன் சொல்கிறதெல்லாம் உள்ள சயனிச்சுருக்கிற மூலமூர்த்தியைத்தான் கண்ணன் ஆழ்வார்கள் பாடியிருக்கா. நான் ராமன், நான் உற்சவமூர்த்தி. நம்பெருமாளும் இல்லையோ, ராமோ திர்நாபிபாஷதே. ராமன் இரண்டாவது வார்த்தை பேச மாட்டான், ஓர் வார்த்தையே ராமன் அறிவான். இது நம்பெருமாளே சொல்லியிருக்கிற வார்த்தை. அப்போ ராமானுஜருக்கு சந்தேகம் வருது, ரெண்டாவது வார்த்தை தெரியாதுங்கிறார். ஆண்டாளுக்கு சந்தேகம் வந்துருத்து, இவர் பாம்பனையார்
தன் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாயித்து, தன்னுடைய பாம்பை போல நாக்கு ரெண்டோ என்கிறபடியே இதுவும் உபாலம்ப விஷயமாகிலோ என்னில். ஒருவேளை இதுவும் தள்ளத்தக்கதோ, எப்போ அது தள்ளத்தக்கதோ அதை போல இதுவும் தள்ளணும். வராக பெருமான்னு சொல்லியிருக்கிறதையும் தள்ளுடணுமான்னா அவ்வார்த்தையும் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என் அறிந்திருக்கச் செய்தேயும். ஆண்டாள் அந்த வார்த்தை ஏன் சொன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வேலை ஒழுங்காக நீங்கள் செய்கிறதில்லை அப்படின்னு மனைவி சொல்லி பல சமயம் பார்த்துருக்கலாம். ஒன்னிடத்துலையும் பலது சொல்லியிருக்கேன், இதே போலத்தான் பண்ணுறையே தவிர மாற்றிக்கிறியா நீ அப்படின்னு கணவனும் கேட்டிருக்கலாம். இதை வாசல்லேருந்து ஒரு பிள்ளை ஒட்டு கேட்டுட்டான். திரும்ப போய் இந்த கணவனுக்கு அந்த மனைவினிடத்தில் நம்பிக்கையே இல்லை, இந்த மனைவிக்கு அந்த கணவனிடத்தில் நம்பிக்கையே இல்லை இப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவள் தங்களுக்குள்ளே என்னென்ன பேசின்னு இருக்கான்னு முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் கடைசியில் இதை சொல்லியிருக்கா. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம போடலாமா? ஆண்டாளே இந்த பகவானை பற்றி வேற ஒரு இடத்துல சொல்றார் கேளுங்கோ. செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். விட்டு சித்தர் ஆண்டாளுடைய தந்தையார். எங்கள் தந்தையார் பகவான் பண்ணின உபதேசங்களை எல்லாம் நன்கு கேட்டிருக்கிறார். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். திருவரங்கன் பேசுகிறான்னாலே அது உண்மை. சத்தியம் சத்தியம் புனசத்தியம். ஏன்னா திருவரங்கநாதனுக்கு தனி ஆசனம் பீட்டம் வச்சுருக்காரோ இல்லையோ, அந்த பீட்டத்தில் அமர்ந்து எது பேசினாலும் உண்மையாகத்தான் இருக்கும். இந்த விக்ரமாதித்தன் சிம்மாசனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. அதில் ஏறி உட்காண்டா ஒரு மாதிரி பேசுவா, இறங்கினா வேற மாதிரி பேசுவா. இதுதான் ஆண்டாளுக்கு இப்போ சந்தேகம் வந்து பெருமாளை பார்த்து கேட்கிறாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பால் போர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறுதியே எம்மேல் விழியாவோ. படுத்த படுக்கே பெருமாள் கடக்கிறார். அங்கிருந்தே எங்களை பார்த்து கட்டாட்சிக்கணும். அவர் நகராம படுக்கையிலேருந்தே கட்டாட்சிச்சார். ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில் இது படுக்கையறை வார்த்தையாக கூடாது, பகலோலக்கம் இருந்து ராஜசபையில் அமர்ந்து சொன்ன வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா படுக்கையறை வார்த்தையாக இருந்தால் பொய் சொல்லலாம்னு சாஸ்திரம் ஒத்துக்கிறது. படுக்கையறையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொய் சொல்லிக்கொள்ளலாம். ஓஹோன்னு அழகா இருக்கேன்னு அவ சொன்னாலோ, ஒன்றை போல் ஆறு அழகுண்டுன்னு அவன் சொன்னாலோ அதெல்லாம் இப்போ உண்மைன்னு எடுத்துன்னு போகிறோமா? நிச்சயமாக போய் நமக்கு தெரிஞ்சது தானே. அதனால் இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது. அடுத்த பாட்டு மாற்றிட்டாள் ஆண்டாள். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து. பெருமாள் மட்டும் அந்த சீரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து விட்டார்னால் ஜகத்துக்கு எத்தத்தை கொடுக்கிறேன்னாலோ உண்மை 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 தவிர மற்றொன்று வரவே வராது. அதனால தான் ஆண்டாள் பிரார்த்தனை, படுக்கையிலேருந்தெல்லாம் கட்டாட்சிக்காதே, எழுந்திருந்து வா. அதைங்கானும் பொய்யா போனாலும் போயிடும். ஏன்னா தர்மசாஸ்திரம் 2-3 இடத்துல பொய்யை ஏற்றுக்கிறது. ஒன்று படுக்கையறையில் பிராணம் போகிற ஆபத்து இருந்தால் பொய் சொல்லிக்கலாங்கிறது. பிராணனை விட்டுடுறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை, அந்த சமயத்துக்கு பொய் சொல்லலாம். அல்லது பிராணிகளை வதையிலேருந்து தடுக்கிறதுக்கு பொய் சொல்லி கொள்ளலாம். சத்தியம் புரியாது பிரியம் புரியாது சத்தியம் பூதஹிதம் புரோக்தம். ஒருத்தன் பசுமாட்டை அடிக்கணும்னு ஓடி வந்தா, ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ளவே பசுமாடு ஒளிஞ்சு நிறுத்து. வாசலில் வந்தோம் பசுமாடு எங்கேன்னா இங்கே இல்லைன்னு விட்டார் அவர். சொல்லலாமோ? ரிஷி போய் பொய் சொல்லலாமான்னா அதுக்கு மகாபாரதத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உரை கொடுத்துருக்கா. அவர் இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்? பசுமாடு இருக்கிறது இதானே சொல்லணும். உள்ளே போயிருக்கு பசுமாடு, அப்போ பசுமாடு இருக்குதுன்னு சொல்லணும். இருக்குன்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் அவன் வெட்டியிருப்பான், பசுமாடு இல்லையா போயிருக்கும். அவர் ஏன் இல்லைன்னு சொன்னார்? நிஜமாக பசுமாடை இருக்க வைக்கிறதுக்காக. அது இருக்குன்னு சொல்லணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டா இல்லாமல் போயிடும். இருக்க வைக்கணும், அதுக்கு இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். ஆனால் பொய் சொல்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சொன்னார். என் கண்ணு தான் பசுமாட்டை பார்க்கும், ஆனால் இருக்கு இல்லை என் கண்ணு பேசாது. என் வாய் தான் இருக்கு இல்லைன்னு பேசும், ஆனால் வாய் பசுமாட்டை பார்க்காது. அதனால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு விட்டாரோ. அவனுக்கு நிஜமாவே என்ன சொன்னாருங்கிறது புரியலே. மாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு கிளம்பியே போயிட்டான். அப்போ பசுமாட்டே ரட்சிச்சுட்டாரோ இல்லையோ. இருந்தாலும் பொய் தான். இருக்குங்கிறது இருக்குன்னு அவர் சொல்லலையே. ஆனால் அதை பொய்யா எடுத்துனுடலாமா? பொய்மையும் வாய்மை இடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொய்மை கூட வாய்மை இடத்த, அதுவும் உண்மை இடத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆண்டாள் கண்ணனை பார்த்து பேசும்போது திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை. கண்ணன் சொன்னதெல்லாம் சாமானிய வார்த்தை அல்ல. திருவரங்கநாதன் பகவான் பேசியிருக்கிறது மெய்மை பெருவார்த்தை. வார்த்தை
பெருவார்த்தை மெய்மை பெருவார்த்தை. ஒரு சர்வதன்மான் பரித்யஜ்யங்கிறது சாதாரண வார்த்தையா? சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்விரதம் மம ராமச்சரம ஸ்லோகம் சாமான்யமா? அல்லது இதே வராக பெருமான் ஸ்திதே மனது சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதி. என் அருளி செய்த வராக சரம ஸ்லோகம். இதெல்லாம் மெய்மை பெருவார்த்தை. விட்டு சித்தர் கேட்டிருப்பர். என்னுடைய தந்தையார் விட்டு சித்தர் கேட்டுத்தான் நல்வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ நன்ன ஆண்டாளுக்கு பகவத் வாக்கியத்தில் நம்பிக்கை உளது. அதுக்காக சொல்கிறார். ஏன்னா இப்போ கீழே என்ன சந்தேகம் வந்தது? இது பாம்பு போல 2 நாக்குன்னு ஆண்டாள் கேட்டுவிட்டாள். சந்தேகம். அவசரப்படாதீங்க. இதே ஆண்டாள் கண்ணனுடைய வார்த்தை எவ்வளவு கொண்டாடிருக்காளுங்கத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்ப்போம். அதனால் கொண்டாட்டம் உண்மை, அதில் மாறாட்டம் இல்லை. ஆனால் இப்போ ஏன் வெய்யரா? நாவும் 2 வாயித்து 2 நாக்கு இருக்கு போலுக்கேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அப்படி பெரிய கண்ணன் இன்னைக்கு ஆண்டாளை விட்டுட்டு ஒரு 4 நாளாக பார்க்கறதுக்கு வரல. அந்த வருத்தத்தில் கோபம் ஏற்பட்டு சொன்ன வார்த்தை. அதனாலே இப்போ 2ஆம் வார்த்தை தான் பொய்யே தவிர முதல் வார்த்தை பொய் அல்ல. இப்போ உண்மையில் பொய் எது? ஆண்டாள் பிரணய ரோஷம் ஊடல்னு சொல்லுகிறோம். ஊடலில் ஒன்று சொன்னாலும் அதெல்லாம் உண்மையாக எடுத்துக்க முடியுமா? நெஜத்தில் பேசினதை தான் உண்மையாக எடுத்துக்க முடியும். ஊடல் திறத்திலே பாடினது அன்பினாலே, அன்பின் மிகுதியாலே பாடப்பட்டது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். பிள்ளலோகாச்சாரியர் உடனே அர்த்தம் சொன்னார். விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு இருக்கே, கேட்டிருக்கிறதுன்னா என்னது? நீங்களாம் உபன்யாசம் கேட்டிருக்கீங்களா? ஆமாம் கேட்டிருக்கோம். ஒருத்தர் கொஞ்சம் நிறுத்தினார். உபன்யாசம் கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு பிரித்தார். கேட்டிருக்கீழான்னா கேட்டிருக்கோன்னு விடுவோம். கேட்டு இருக்கிறீர்களானா கேட்டபடி இருக்கீங்களான்னு ஆகிடுமோ இல்லையோ? அது பண்ணதில்லை சுவாமி. கேட்டிருக்கோம், கேட்டபடி இருந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் எப்படி கேட்கிறோமோ அதன்படி இருக்கணுமோ இல்லையோ? திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு விட்டு சித்தர் அதன் வழி இருப்பர் என்ன அர்த்தம் வச்சுக்கணுமே தவிர நாம கேட்டிருப்பர் போலே விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அல்லர். அவர் கேட்டதை உள்ளத்தில் தேக்கி வைத்தார் அல்லவா? விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று அறிந்திருக்க செய்தேயும். அப்போ பகவானுடைய வார்த்தை உண்மை என்ன ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விஸ்லேஷம் பொறுக்க மாட்டாதபடியான துவராதிசயத்தாலே. விஸ்லேஷம்னா பிரிவு. ஒரு நாயக்கனிடத்தில் பிரிஞ்சு போயிட்டால் அப்போ ஒரு கோபம் வரத்தானே வரும். அந்த விஸ்லேஷம் பொறுக்கலை, பிரிவாற்றாமை தாங்கவில்லை. அந்த கோபத்திலே 6 மணிக்கு பெருமாள் வரேன்னு சொன்னார். இந்த நாக்கு ரெட்ட நாக்குன்னு ஆண்டாள் எதுக்கு சொல்கிறாள்னா, 6 மணிக்கு ஆண்டாளே உம்மை சந்திக்க இந்த தோட்டத்துக்கு வருகிறோம் அப்படின்னு பெருமாள் சொல்லி வச்சிருக்கார். மணி 6:10 உடனே ரெட்ட நாக்குன்னுட்டான். 6:10 10 நிமிஷம் கால தாமதம். அந்த தாமதம் பொறுக்க மாட்டாமல் படுத்துட்டு இருக்கிற பாம்பாட்டமே தான். அதுக்கு எப்படி 2 நாக்கோ அதே போல் 2 நாக்கு தான். 6 மணிக்கு வரேன்னு சொல்கிறார், 6:10 கூட காலம். இதை உடனே உண்மைன்னு எடுத்து நம்ம எங்கேயாரும் எழுதி வைக்க முடியுமா? உண்மை எங்கே? பெருமானோடைய சேர்ந்திருக்கும் போது செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்ன. அதுதான் வார்த்தை, பெருவார்த்தை, மெய்மை பெருவார்த்தை. இதை கை கொள்ள வேண்டாம். பாம்பனையார் அப்போ துவராதிசயத்தாலே பகவானை அடைஞ்சுடணுங்கிற துடிப்பு. அவரானா வரமாட்டேங்கிறார். பிரிவு பொறுக்கலே. அப்போ பெண்களுக்கு வெடிக்காதா? அந்த வேகத்தில் சொன்னது தான் இது. பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் 2 வாயித்து என்ன அனந்த புஜக சம்சர்க்க தோஷத்தாலே பொய்யாகிறதோ என்ன அதிசங்கை பண்ணினாள் இத்தனை. தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டா. ஏன்னா படுத்துட்டு இருக்கிறது எப்போதுமே அனந்தாழ்வான் ஆதிசேஷ படுக்கையிலே. ஆதிசேஷன் சம்பந்தத்தில் இப்படி பண்ணிட்டாரோ என்ன சந்தேகமே தவிர அதை வலியுறுத்தி ஆண்டாள் சொல்லவில்லை. அவ்வார்த்தையை கொள்ள வேண்டாம். ஆனால் வராக பெருமாள் உபதேசிக்கிறாரே, இந்த வார்த்தை அப்படி இல்லை. இவ்வார்த்தை அப்படி அன்னிக்கே பார்வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கல் உண்டான பாவபந்தத்தாலே பிரளயார்ணவ மக்கனையான இவளை அதில் நின்று மேலெடுத்து. இந்த பூமி பிராட்டி மேலே பெருமாளுக்கு இருக்கிற காதல் அதீதம். ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துல கூட அவ்வளவு காதல் இல்லை. ஆனால் இவரிடத்தில் பார்வண்ண மடமங்கை, பார்மங்கைன்னு நிலமங்கை இல்லையோ, பார்வண்ண மடமங்கை, மடப்பத்தை நாணத்தை உடையவளான பூமி பிராட்டி இடத்தே பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர். அவரிடத்துல பித்தே பிடிச்சவராம் பெருமாள். பூமி பிராட்டினுட்டா பைத்தியம். ஸ்ரீதேவி நாச்சியார்னா பத்தியாக இருக்கிறது வேறு, பைத்தியமாக இருக்கிறது வேறு. பத்தியாக இருந்துவிட்டா உரிமை கொண்டாடுவார்னு அர்த்தம். நான் சொல்கிறபடி நீ கேளு, இது பதி. பைத்தியமாக இருந்தால் நீ சொல்கிறபடி நான் கேட்குறேன், இது பைத்தியம். இந்த ரெண்டுத்தில் எது நல்லது? பத்தியாக இருக்கிறதெல்லாம் எல்லா பெண்களுக்கும் பிடிக்காது. அது பைத்தியமாக இருந்தால் தான் பிடிக்கும். இதை நேராக சொல்லிட்டு போனது யார் தெரியுமா? விராதன் சொன்னான்.
விராத ஸ்தோத்திரம்ங்கிறது ராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியமான கட்டம். அதாவது அத்திரை அனசூய ஆசிரமத்திலேருந்து சீதையை ராமனும் தெற்கு நோக்கி வருகிறார்கள். முதல்ல விராதன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். அப்புறம் ராமலக்ஷ்மணால் போராடி அவன் கைகளை எல்லாம் வெட்டி அவனை விராத குண்டத்தில் தள்ளி அவனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு ஆகாசத்தில் புறப்படுறான். அந்த சமயத்துக்கு விராதன் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணான். ராமா, எப்படி உன்னுடைய திருமார்பில் இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியார் கோவப்படாமல் இருக்கா? இது அறிந்தால் சீராளோ மலர் மார்பில் வைகுவாள். திருமார்பில் இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியார் கோபம் வராதா? ராமனுக்கு புரியல. என்ன அவளுக்கு எதுக்கு இப்போ கோபம் வரணும்? இப்போ நன்னத்தானே சீதையை கைப்பிடித்து வாழ்ந்துட்டுருக்கேன்னா, அறவாகி சுமத்தியால் அயினியிற்றி நேந்துதியால் நீ தான் ஆதிசேஷனாக இருந்து இந்த பூமியை முழுக்க பாத்தாளத்திலேருந்து தலையில் வச்சு தாங்குறே. வராகாவதாரம் பண்ணி 2 கொம்புகளாலே இடர்ந்தெடுத்தாய். திரிவிக்ரமாவதாரம் பண்ணி 2 அடிகளாலே நடத்தி எல்லாம் நடந்து காட்டினாய். அப்போ வராகாவதாரம் தூக்கினதும் பூமியை, திரிவிக்ரமாவதாரம் அளந்ததும் பூமியை, ஆதிசேஷனாக இருந்து பாத்தாளத்தில் தாங்கிறதும் பூமியை, பிரளயம் வந்திருக்கிறச்சே வயத்துக்குள்ளே வச்சு காப்பாற்றினாரே அதுவும் பூமியை. சந்தேகம் வந்துடுத்து, இத்தனை காதல் பூமியின் இடத்துல காட்டுறியே, ஆனால் ஸ்ரீதேவி நாச்சியார்கிட்ட இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த மூலையில் ஒரு இடத்த கொடுத்துட்டு திருமார்போடு அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டியே, இந்த வஞ்சனையை கண்டு அவள் கோபம் வராமல் இருக்காளா? இதான் அவன் கேட்ட கேள்வி. அறவாகி சுமத்தியால் அயனையிற்று நேர்ந்துதியால் ஓர்வாயின் விழுங்குதியால் ஈரடியால் ஒளித்தியால் இது அறிந்தால் சீராளோ மலர் மால்பில் வைகுவாள். இது தெரிஞ்சால் அவள் கோபம் வராது இருக்குமோ? பெருமாள் பார்த்தார், இல்லாத கோபத்தையும் நீர் இப்போ வரவழைச்சுடுவி போல் இருக்கு, முதல்ல நீர் போயிட்டு வாரும் அப்படின்னு ராமன் அனுப்பிச்சே வச்சுட்டார். அப்போ பூமாதேவியின் இடத்துல தான் அத்தனை பித்து. நின்னவாறு இருந்தவாறு கிடந்தவாறு. பகவான் வடக்கே திருக்கோலம், தெற்கே திருக்கோலம், கிழக்கே திருக்கோலம், நின்ன திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், கஜேந்திர வரதன், அத்தனையும் பூமாதேவி இடத்துல தானே. ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துலையா இத்தனை திருக்கோலம் காட்டுறார். அதனால தான் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர்காண்பாரே. பெருமான் பூமாதேவியின் இடத்துல வச்சிருக்கிற பித்து ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்திலே கிடையாதுன்னு விட்டார். அப்படி பித்தோடு இருக்கிற பூமி பிராட்டின் இடத்துல இங்கேயான போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பார்வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கல் உண்டான பாவபந்தத்தாலே இவரிடத்தில் இருக்கிற பிரேமம், அன்பு, அந்த கட்டுப்பாடு, அதனாலே பிரளயார்ணவ மக்கனையான இவளை, பெரிய சமுத்திரத்திலே உள்ளே கிடக்கிற இவளை அதில் நின்று மேலெடுத்து கடல்லிருந்து வெளியில் கொண்டு வந்து இவளுடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்த அளவிலும் இவளுக்கு இருக்கிற மேனி நடுக்கத்தை தீர்த்தார், துன்பத்தை போக்கினார் அளவிலும் சம்சாரார்ணவ மக்கனரான தன் பிரஜைகளுடைய துக்க நிவர்த்திக்கு ஒரு சுகரோபாயம். இதைத்தான் உபன்யாச ஆரம்பத்தில் தெரிவித்தேன். தன் பிரஜைகள், பூமி பிராட்டியினுடைய பிரஜைகள் 4 நாம தான். பிரஜைகளுக்குண்டான துக்க நிவர்த்திக்கு நமக்கு அனாதி காலமாக சம்சரித்துன்னு இருக்கமே, அந்த துக்கம் போவதற்கு சுகர உபாயம் காணாமையாலே, இதுக்கு ஒரு எளிதான உபாயம் கிடைக்கல. காணாமையாலே விஷண்ணையாயிருக்கிற இவளை கண்டருளின பகவான். அதனால் இவக்கு முகம் இன்னும் விகாசமாக இல்லை, திருப்தி இல்லை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவளை காப்பாற்றி விட்டாலும் இவ சிரிக்க மாட்டேங்கிறார். பெருமாள் பார்த்தார், தேவி உம்மைத்தான் ரட்சிச்சுட்டோமே, உம்மை ஆலிங்கனம் பண்ணிருக்கமே, உம்மை மேனி நடுக்கம் தீர்ந்திருக்கணுமே. இல்லை, அடியனுக்கு தீரலே. ஏன்னு தீரலே? நம்ம ரட்சித்தீர், நம் பிரஜைகளை ரட்சிக்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம மட்டும் ரட்சித்து லாபமில்லை என்று பிராட்டி பிரார்த்திக்கிறாள். விஷண்ணையாயிருக்கிற துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இவளை கண்டருளின பகவான் இவள் தேரும்படியாக சொன்ன வார்த்தையாகையாலே, துக்கப்பட்டு பிராட்டியை தேத்தறதுக்கு சொன்ன வார்த்தை பொய் சொல்லுவரா? யாரான ஒருத்தர் வருத்தத்தில் இருக்கார், அங்கே போய் அவளை தேற்றணும்னா உண்மை சொல்லி தேத்தனமே தவிர பொய் சொல்லி தேத்தினா எந்தாகும்? தேரினப்புறம் இது பொய்ன்னு தெரிஞ்சுவிட்டா எங்கிட்ட இருக்கிற நம்பிக்கையே போடும். நான் அவரிடத்துல ஏதானு ஒன்று சொல்லி தேற்ற போய் அது ஏதோ சந்தோஷமாக இருக்கிறச்சே கூட போனால் போகிறது, இப்படி எப்படி மாற்றி சொல்லிடலாம், ஒன்றும் பெருசில்லை. ஆனால் அழுதுன்னு இருக்கிறச்சே போய் பொய்யை சொல்லி திருத்திட்டோம்னால் நிமிர்ந்து வந்த பிற்பாடு நம்பிக்கையே இல்லாது படும் இல்லையோ. அதனால் இந்த சமயத்தில் ஒரு நாளும் பகவான் பொய் சொல்லியிருக்க மாட்டார். நம்பத்தகுந்த வார்த்தை, அதிசங்கை பண்ண வேண்டியதில்லை. ஆகையால் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. ஆகையாலே அவஸ்தாந்தரங்களில் போல் அன்றிக்கே வராகாவஸ்தையிலே தமக்கருளி செய்யும் வார்த்தை தப்பாது என்னும் அர்த்தத்தை. அதனால் வேற வேற கண்ணனா இருக்கிறச்சேவோ மத்தொன்னா இருக்கிறச்சேவோ சொன்னது கூட பொய்த்து போகலாம். ஆனால் வராகனா இருக்கிறச்சே பூமாதேவியின் இடத்துல சொன்னது பொய்க்காது அப்படிங்கிறத நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. திருவரங்கச் செல்வனார் பகவான், பேர்க்கவும் பேரா, அசைச்சால் அந்த வார்த்தை அசைக்கவே முடியாது. திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள்
வராக பெருமான் பேசியிருக்கிறது பேர்க்கவும் பேராவே, அசைச்சாலும் பெயர்த்தாலும் கல்லில் எழுதின சிலாசாசனமாட்டம் இருக்கும். தண்ணீரில் எழுதி வச்சுருந்தா போடும், தண்ணீரோட போடும். நாளைக்கு உங்கள் கடனை திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக தண்ணீரில் எழுதி வச்சா ஜலமே அடிச்சுன்னு போடும், கடனும் போடும், திருப்பி கொடுக்கறதும் போடும். ஆனால் அதே ஒரு கல்வெட்டு பண்ணிவிட்டா, மலையில் எழுதி வச்சுட்டா நகராது இல்லையோ. அதை போல வராக பெருமானுடைய வார்த்தை பேர்க்கவும் பேராவே. ஏனெனில் பாட்டு அழகான பாசுரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு, பார்மகள் பூமாதேவி, அவளை கொண்டு போய் ஹிரண்யாக்ஷன் மறைத்து வைத்தான். தண்ணீருக்குள்ளேயே அடைபட்டிருந்தபடியால் பாசி பிடிச்சு போச்சு. எந்த பொருளை உள்ள வச்சாலும் பச்சை பாசி பிடிச்சிருமோ இல்லையோ. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு, பண்டு ஒரு நாள் அன்னைக்கு ஹிரண்யாக்ஷன் மறைத்து வைத்த போது மாசு உடம்பின் நீர்வாரா, பன்றியா பகவான் அவதரித்து அவர் உடம்புலேருந்து சகதி நீர் வடியர்தான். மாசு உடம்பு, பெருமாளுடைய திருமேனி யாரானும் மாசு உடம்புன்னு சொல்லுவாளா? மாசுனா தோஷம், தோஷம் இருக்கிற உடம்புனா அழுக்கு தண்ணீர் வடியறது. ஏன்னா பன்றிக்கு எப்பவுமே அழுக்கு தண்ணீர் வடியும். அதை போல் பகவான் திருமேனிலிருந்து அழுக்கு தண்ணீர் வடியறதான். மாசுடம்பின் நீர்வாரா. ஏன் சுவாமி நன்னா வரமாட்டாரா? திவ்யத்தியம் நித்தியாகிருதி தரம்னு ஓஹோன்னு அவருக்கு திருமேனியாச்சே, அவரே அழுக்கு தண்ணீரோட வராருனா மனைவி கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே கணவன் அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடாது. அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இருந்தால் தான் மனைவிக்கும் திருப்தியாக இருக்கும். இவன் அண்ணா ஜுரத்தில் படுத்துட்டு இருக்கிறச்சே அவர் மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக புது புது வேஷ்டியெல்லாம் கட்டிண்டு இப்படி அப்படின்னு நெத்தி இன்றைக்கி பார்த்து 12 திருமண் காப்பு சாத்திண்டு எல்லா திருமணித்தாவடங்களையும் போட்டுட்டு வந்தார்னா நாம் இங்கே படுக்கையில் படுத்துட்டுருக்கோம், கட்டப்பட்டு இருக்கோம், சாப்பாடே இல்லை, அவருக்கு இவ்வளவு அலங்காரமான அவளுக்கு கோவம் வந்துடும் இல்லையோ. அதனால தான் பெருமாள் பார்த்தார், எப்போ இவ பாசி பிடிச்சி கிடக்கிறாளோ நம்ம உடம்புலேருந்து அழுக்கு தண்ணீர் வந்தால் தான் காதல் கணவன் அர்த்தம். பெருமாள் புரிஞ்சுட்டார். பாசி தூர்த்து கிடந்த வார்மகட்கு பண்டொரு நாள் மாசு உடம்பின் நீர்வாரா, மானமிலா பன்றி. இந்த பன்றிக்கு மானமே இல்லை. தேசிகன் ஒரு வியாக்கியானம் பண்ணார், பெரியவாச்சானம்ல ஒரு வியாக்கியானம் பண்ணார். மானமிலான்னா என்ன? மானமில்லைன்னு அர்த்தம் அபிமானமிலா பன்றி, உபமானமிலா பன்றி. இந்த பன்றிக்கு ஒரு உபமானம் சொல்லலாமா? இயலாது. அத்விதீயமான வராகம். இப்போ ஏற்பட்ட வராகம் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை. அதனாலே மானமிலான உபமானம் இல்லாத, அதுக்கு நிகர் சொல்ல இயலாத. இன்னொன்று அபிமானம் இல்லாத. தான் ஈஸ்வரன்கிற அபிமானத்தோடையா பன்றி பிறந்தது? ஈஸ்வரன் இருந்திருந்தால் அப்போ கண்டிப்பாக பன்றியாக பிறந்திருக்கவே மாட்டார். நான் என்கிற அபிமானம் இருந்தால் பன்றியாக பிறந்திருக்க மாட்டார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பன்றிக்கு பக்கத்தில் சாமானிய பன்றிகள் இருக்கோ இல்லையா, உலக பன்றி, அது வந்து மூந்து பார்த்துட்டு நம்ம பன்னி தான் மேலே விழுந்து விளையாடுறதான். இது நடக்குமா? சர்வேஸ்வரனாக இருந்தால் அப்போ அந்த திருமேனில வாசனை வீசாது, நமக்கே மனுஷ வாசனை வீசிடும். அப்போ சர்வேஸ்வரனுக்கு மேனில வாசனை வீசணும் இல்லையோ, அதையும் மறைத்து கொண்டு வந்தான். மானமிலா பன்றியாம், அபிமானம் துளியும் இல்லாமல் பன்றிகளோட பன்றியாக சேர்த்து பிறந்து மானமிலா பன்றியாம். தேசுடைய தேவர், ஆனால் தேஜஸ் குறைஞ்சி போச்சா? ஒரு தேசில் குறைவில்லை. தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனர்கள். அவன் சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது பொய்க்காது. பேர்க்கவும் பேராவே என்று ஆண்டாள் நாச்சியார் தாமே அருளி செய்தார். ஆக சந்தேகப்படுவதற்கு இடமில்லை, உண்மை 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 அப்படிங்கிறத ஸ்தாபிச்சுட்டார். ஆகையால் இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக தட்டில்லை. அதனால் எல்லா புராணங்களை விட இந்த புராணத்துக்கு ஏற்றம், எல்லா அவதாரங்களை விட வராக அவதாரத்துக்கு ஏற்றம். சந்தேகப்பட வேண்டாம். சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் எங்கனே என்னில். இப்போ கடைசியாக தெரிவிக்கிறார், இப்புராணம் தன்னில் பகவான் அருளி செய்த உபாயம் எல்லாத்திலும். இப்போ புராணங்களுக்குள்ள வராக புராணம் சொல்லிவிட்டார், அவதாரங்களுக்குள்ள வராக அவதாரம் சொல்லிவிட்டார். இனிமே பெருமானை அடைவதற்கு எத்தனையோ உபாயங்கள் உள்ளன. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, எத்தனையோ. அதுகளுக்குள்ள எது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச உபாயம்? அது இதில் சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ. அது எது எனில் கானரூபமான உபாயம். பாடினாரே நம்பாடுவான், மம காயகா மம காயகான்னு நம்பாடுவான். இந்த நம்பாடுவான்னு அவனுக்கு பேர் இல்லை, அவன் ஆரோருத்தர் சண்டாளன்தான். ஆனால் அவனுக்கு பேர் நம்பாடுவான்னால் இது ஒரு மொழிபெயர்ப்பு. மம காயகான்னு வராக பெருமாள் சொல்லிக்கிறார். பூமாதேவிடத்தில் சொல்லச்சே மம என்னுடைய, காயகா பாடுவான். அதை பராசரப்பட்ட தமிழ்படுத்தி நம்பாடுவான்னு வச்சுட்டார். நம் பாடுவான் நம் பாடுவான்னா அந்த பாணர் குலத்தில் பிறந்தவனுக்கு பேர் ஏதோ இருக்கலாம். நம்பாடுவான்கிறது அவருக்கு இயற்பெயர் அல்ல. இப்போ நம்பிள்ளைன்னு சொல்கிறோம், அவருக்கு நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு பேர். ஆனால் நம்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நடாதூரம்மாள் நடாதூரம்மாள்ங்கிறோம், அவருக்கு வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமின்னு பேர். ஆனால் நடாதூரம்மாள்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எங்களாழ்வான்கிறோம், அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேர். ஆனால் எங்களாழ்வான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே விஷ்ணு சித்தன்னு பெரியாழ்வாருக்கு பேர்,
பெரியாழ்வார்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஷடகோபன்னு நம்மாழ்வாருக்கு பேர், நம்மாழ்வார்னு தான் சொல்லியிருக்கோம். ஆக மொத்தத்தில் இவா ஒத்துருமே அவா பேரை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதாவே தெரியல. திருமங்கை ஆழ்வாருங்கிறோம், அவருக்கு நீலன் கலியன்னு பேர். திருமங்கை ஆழ்வார்னு பிற்பாடு ஏற்பட்ட திருநாமம். திருமழிசை ஆழ்வார்னு சொல்கிறோம். பக்திசாரன் அவருக்கு இருக்கிற பேர், ஆனால் திருமழிசை ஆழ்வார்னு வச்சுனுட்டோம். விப்பரநாராயணர்னு பேர், தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு வச்சுனுட்டோம். இப்படி பல விதமாக எப்படி மாறி இருக்கோ. நம் பாடுவான் என பெருமாள் அபிமானித்தாரோ இல்லை நம்ம பாடவர் அப்படிங்கிறதுனால அந்த பேரே ரொம்ப பிரசித்தமாக போச்சு. நம்ம கைங்கரியத்தை கொண்டு பேரிடுவது உண்டு. நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு ஆண்டாள் கூப்பிடுகிறாள். அந்த கோயில் காப்பானுக்கு பேர் உண்டா இல்லையா? நாயகனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, தோரண வாசல் காப்பானே வா, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, கோயில் காப்பானே வான்னா அவர் கோச்சினுடுவார். எனக்கெல்லாம் பேர் இருக்குது, பேரை வச்சு கூப்பிடாமல் இது என்ன கோயில் காப்பானே தோரண வாசல் காப்பானேன்னா கைங்கரிய பெறாளுக்கு எப்பவுமே பிடித்தம் அவள் பண்ணுற கைங்கரிய பெயரையே சொல்லி கூப்பிடுதல். தனக்குன்னு இருக்கிற பேர் முக்கியமாக. இப்போ பகவானுக்கு என்ன தொண்டு கிடச்சிருக்கோ அந்த தொண்டை வைத்து பேர் இருந்தா தொண்டர் அடிப்பொடி சொல் இளைய பொன் கவிதை ஏலும். தொண்டர்கள் அடியார்கள், அடியார்களுடைய ஸ்ரீபாத தூளியே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதனால தான் தொண்டர் அடிப்பொடிகள்னு சொல்கிறோம். பக்தாங்கிரி ரேணுன்னு சம்ஸ்கிருதம், தொண்டர் அடிப்பொடிகள்னு தமிழ். ஏன் விப்பரநாராயணன் என்ன சொல்லலே? அவரே சொல்லிக்க மாட்டேங்கிறார், நம்ம சொல்லாததல்ல. அவரே பேசும்போது தொண்டரடிப்பொடிகள் இளையபன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கினியவாரேன்னு பாடுறார் இல்லையோ. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா திருமஞ்சனம் நடக்கும், நிறையா திருமஞ்சனம். வருஷத்துக்கு பாதி நாள் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிகிட்டே இருப்பா. அப்போ ஒன்று அருளை பாடிடுவா. ஒருத்தர் புஷ்பம் கொண்டுறணும், ஒருத்தர் வஸ்திரம் கொண்டுறணும், ஒருத்தர் தூபம் காட்டணும், ஒருத்தர் தீபம் காட்டணும், ஒருத்தர் திருமஞ்சன மாற்றத்துக்கு தீர்த்தம் குடத்தில் கொண்டு வரணும். இது ஒன்னொன்றுத்துக்கு அருளை பாடிடுவா. திருக்கரக கையேல், திருக்கோமண்டலம், சுந்தரபாண்டியம் பிடித்தேல் இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவா. அதுக்கு ஒரு சுவாமி இருப்பார், அந்த சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர்லாம் சொல்ல மாட்டா. திருக்கரக கையேல், திருக்கரகம் பிடிச்சுருக்கிறவரே வாரும் அப்படின்னா அவர் கும்பத்தில் உடனே தீர்த்தம் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தம். திருக்கோமண்டலம் அப்படின்னா புஷ்பத்தை எடுத்துன்னு வரவர் வரணும்னு அர்த்தம். சுந்தரபாண்டியன் பிடித்தே கண்ணாடி காட்டுறவர் கொண்டு காட்டணும்னு அர்த்தம். அப்போ அவாளுக்கு பேர் இருந்தாலும் கைங்கரியத்தையிட்டே பேர் வச்சுடுறாரோ இல்லையோ. அதை போல் இந்த நம்பாடுவான் பண்ணின கைங்கரியம் பாடின கைங்கரியம். அதுக்காக சொல்ல வர்றார். இப்போ எத்தனையோ வழிகள் பகவானை அடைய இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்த விட பெருமாளுக்கு பிடிச்ச கைங்கரியம் தெரியுமோ? பாடுற கைங்கரியம் தான். அதனால் பாடுதல் சிறந்த உபாயம். பாடுவது பகவானுக்கு பிடித்தமானது, அதன் மூலம் அடைஞ்சுவிடலாம். உபாயங்கள் எல்லாவற்றிலும் கானரூபமான உபாயமே அத்தியந்த உத்கிருஷ்டமாக கடவது. பாட்டு வடிவத்தில் இருக்கிற உபாயம்தான் மிக உயர்ந்தது. இவர் பல உபாயங்களும் அருளி செய்து கேட்டருளின நாச்சியார் உபாயங்களெல்லாம் கிடக்கச் செய்தே இக்கானரூபமான உபாயத்தை தாம் பற்றி இவர் வராக பெருமாள் பல உபாயங்களை வராக புராணத்தில் உபதேசிக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுண்டா பூமி பிராட்டி, எல்லாத்தையும் கேட்டுனுட்டு நாச்சியார் ஆண்டாள் பூமி பிராட்டி உபாயங்களெல்லாம் கிடக்கச் செய்தே. வேற கர்மயோகம் ஞான யோகம்னு எத்தனையோ இருக்கிறச்சே திருப்பாவேல அங்கங்கே என்னென்ன பாடியிருக்கா. இதுதான் பட்டருக்குன்னு இருக்கிற தனி சக்தி. இப்போ அடுத்து ஒரு 15 வரி சொல்கிறார். திருப்பாவேலேருந்து ஆங்காங்கு எடுத்துட்டார். எங்கெல்லாம் பாடுறது உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டார். தாம் பற்றி அது எங்கெங்கே இதை நான் ஒன்றும் விளக்கவே வேண்டாம். இப்போ இந்த சொற்றொடரை காதில் வாங்கிட்டாலே புரிஞ்சு போடும். அப்புறம் என்னன்னு சொல்கிறேன், ஆனால் முதல்ல படிச்சுடுறேன். பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்னும் பாவா எழுந்திராய் பாடிப்பரகொண்டு என்னும் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட என்னும் மனத்தினுக்கினியானை பாடவும் இனித்தான் எழுந்திராய் என்னும் கிள்ளிக் கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் என்னும் பங்கையக் கண்ணானை பாட ஏலோர் எம்பாவா என்னும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவா என்னும் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா என்னும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்னும் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம் என்னும் முதலிலிருந்து இறுதி வரை ஒரு பாசுரத்திலையும் பாடி 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 என்று விடாமல் ஆண்டாள் சொல்லியிருக்கிறபடியாலே ஆண்டாள் தானே நேர பூமி பிராட்டி. அப்போ அவள் வராக பெருமான் என்ன சொல்லியிருக்கணும்? பாடுறது தான் அவர் உள்ளத்தில் இருந்திருக்கணும்.
பாடுறது இருக்குங்கிறது நம்பாடுவான் இடத்துலையும் தெரிஞ்சுனுள்ளாமோ இல்லையோ. ஏன்னா அவர் பாடினவர், அவருடைய ஏற்றம் பெருமாள் திருவுள்ளத்தில் இருக்குது. அப்படியே பூமாதேவிக்கு உபதேசித்தார், நிறைய உபாயங்களை உபதேசித்தார். ஆனால் அதில் தேர்ந்தது திரட்டுப்பால் பாட்டுன்னு தெரிஞ்சுனுட்டான். 10 படி பாலை ஏற்றலாம், பால் நல்லா தான் இருக்கும். ஆனால் சுண்டை காய்ச்சி ஸ்ரீஜெயந்திக்கு திரட்டு பால் வரைச்சி இவ்வளோ தான் இருக்கும். 10 படி பாலை ஏற்றினேன்னு இவ்வளவு தானே திரட்டு பால் இருக்குன்னா எல்லாம் ஜலம் இப்போ எடுத்து மிச்சம் இருக்கிறது திரட்டு பால் கிடச்சிருத்தோ இல்லையோ. அதை போல இவர் என்ன வேணா உபாயம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் நம்மளால் பற்ற முடியாது. கானரூபமான உபாயமே சிறந்தது என்னதான் பலவிடங்களில் பாடி என்கிறாள். அதை மட்டும் சற்று விளக்கி விடுறேன். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். பகவானை பாடியாச்சு, நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். பெரியவாசனில் உடனே வியாக்கியானம் பண்ணுறார். சாப்பிட்டாச்சுன்னா இன்னொரு தினம் சாப்பிடுவாளா? மாட்டோம் இல்லையோ. பரமனடி பாடி நெய்யுண்ணோம். அப்போ பகவானுடைய அடி பாடினதே சாப்பிட்டா போலே. அதனால தான் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் ஆண்டாள் சொல்லிட்டாள். அப்போ பாடுதலே போக்கியம், பாடுதலே போஜனம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பாடுறதும் எப்படி பாடணும்? திருநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடின்னு சொல்லியிருந்தா போருமே, தப்பர்த்தம் இல்லை. உத்தமனை பாடியே போரும். ஆனால் உத்தமன் பேர் பாடின்னு இருக்கு. ராத்திரி முழுக்க பொண்ணு கண் முழிச்சு படுத்திருப்பா. மறுநாள் கார்த்தால பக்கத்து வீட்டுக்காரித்தை அது பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னு தாயாருக்கு ஆசையாக இருக்கும். இரவு முழுக்க என் பெண் 2 கண்ணாலையும் படித்தா அப்படின்னா இது தேவையற்ற வார்த்தை. 2 கண்ணால் தான் படிக்க முடியும். இன்னும் ஒன்றும் ஒரு கண்ணை மூடின்னு படிக்கிறதா, இல்லை கண்ணே இல்லாமல் படிக்கிறதா? 2 கண்ணால் தான் ஆனால் சொல்லச்சே 2 கண்ணாலையும் ஜலம் விட்டு அழுதான்வா. பின் என்ன செய்ய முடியும்? 2 கண்ணாலையும் படித்தான்வா. வாயினால் பாடின்வா. வாயால் பாடாக காதாலையாக பாட முடியும். ஆனால் சொல்லிட்டு இருக்கிறது இது எதுக்கு விஷயச்சே சொல்கிறோம். அதே போல் உத்தமனை பாடினாலே போரும். உத்தமன் பேர் பாடின்னு சொல்கிறபடியால் பகவானை பாடுறதை விட அவன் திருநாமங்களை பாடுவது முக்கியம். அதனால தான் உத்தமன் பேர் பாடியன்னு நாமசங்கீர்த்தன வைபவம் சொன்னாள். தூமலர் தூவி தொழுதுவாயினால் பாடி. இது முக்கரண முயற்சி. கைகளாலே மலர் தூவுதல், மனத்தாலே நினைத்தல், வாயால். அப்போ 3 அங்கங்களுக்குள்ள இதுவும் ஒன்று. அது 3 சேரணும். ஏன்னா வாயால் பகவானை குறித்து ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பா, கையால் கோவில் அடிச்சுன்னு இருப்பா. இது 2 இருந்ததுன்னா பிரயோஜனம் உண்டோ? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. நல்ல மலர் 1 லட்சம் ரூபாய்க்கு புஷ்பம் சமைச்சிருப்பா. ஆனால் மனசிலே 1 லட்சம் கொடுத்துக்கிடுமே, நாளைக்கு 10 லட்சத்துக்கு ஏதான பெருமாள் வழி பண்ணிவிடுவாரோ இல்லையோ. இது மனசில் இருந்தால் இது மனத்தினால் சிந்தித்தார். எதை சிந்தின்னு இருக்கார்? மனத்தாலே. நாளைக்கு 10 லட்சம் ரூபா வருமா? மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுதுன்னா மனத்தால் இதை சிந்தித்தா அது மலர் தூவி தொழுதா இருக்கும். தூமலர் தூவி தொழுதா இருக்காது. அது தூமலராக இருக்கணும்னாலே மனத்தால் பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம தூவப்பட்டால் தூமலர், எதிர்பார்ப்போட தூவினா மலர். அவ்வளோதான் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனாலே வாயினால் பாடி என்னும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்னும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். நாராயணன் மூர்த்தி கேசவன் என் அவனுடைய கல்யாண குணங்களை பாடவும். பாவா எழுந்திராய் பாடி பரகொண்டு. பாடி பெருமானிடத்திலே பறை கொண்டு. இந்த இடத்துல ஜாகிரதையாக அர்த்தம் பண்ணணும். பாடினே அதுக்கு பறை கேட்டேன் என்றால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற மொத்தத்துக்குமே தப்பாக போடும். ஏன்னா பாட்டுக்கு பயன் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பாடி பறை கொண்டுன்னு இருக்கலாமான்னா ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணார். பாடுதலாகிற பறை கொண்டுன்னு அர்த்தம். பாடி பறை கொண்டல்ல. அப்படின்னா பாடி அதுக்கு பதிலாக அதுக்கு பலமாக பறை கேட்டுதல், கைங்கிரத்தை பிரார்த்தித்தல் அல்ல. பாடுவதே பறை. பாடி பறை கொண்டனால் பாடுதலாகிற பெருமானை ஆனந்தப்படுத்துறதுக்கு பாடுறோம் இல்லையோ, அந்த பறையையே ஆண்டாள் கொண்டாள். பாடி பறை கொண்டு என்னும் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. அதாவது சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எது பொருளுக்கு உறங்கி இருக்கிறாய், முகில்வண்ணனுடைய பேரை பாடுறதுக்காக வந்திருக்கோம் என்று பெருமானுடைய வடிவழகு. முகில்வண்ணன கருத்த நிறம், அந்த அழகை பாட வேண்டாமா? அதுவும் முக்கியம். மனத்துக்கினியானை பாடவும். நீ ஒருத்தி கேட்டா பாடணுங்கிறீங்களே, பாடுறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்கா? மனத்துக்கினியான், மனத்துக்கு ரொம்ப இனியவராக இருக்கார். அப்போ பாடுறதை விட என்ன செய்வே? மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு சொல்லுவா. மனது முன்னாடி ஒன்றை நினைக்கும், உடனே சட்டுன்னு வாய் பேசிடும். ஆனால் பல பேர் என்ன சாமர்த்தியக்காரா தெரியுமா? மனத்தில் நினச்சதை வாய்க்கு போகிறதுக்குள்ளே தடுத்துடுறா பாருங்கோ, அவன் தான் சாமர்த்தியக்காரன். ஏன்னா மனசு ஒன்று நினச்சிரும், சட்டுன்னு வாயாலத்தை பேசி விடலாமா? பேசலாம். இப்போ மணியாச்சே, எப்போ நிறுத்துவர்? மனசு நினைக்கலாம். நீங்கள் உடனே கேட்டுருவீங்களே, என்ன கேட்க மாட்டீங்களோ இல்லையோ. அதனால் மனத்தில் நினைத்ததை தடுக்க தெரிஞ்சால் தான் சாமர்த்தியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் சாஸ்திரம் ஒத்துக்காது. மனசில் நினச்சத்தை தான் பேசணும், பேசணத்தை தான் செய்யணும்னு அது சொல்லும். அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தா வீண் வம்பு தான் வெடிக்கும். அதுக்கு நாம் என்னென்ன நினச்சிட்டு இருக்கோமோ இந்த உபன்யாசத்தால் என்ன பிரயோஜனம்?
அப்படின்னு நீங்கள் யாரான்னு நினைக்கலாம். ஆனால் வருஷா வருஷம் ஏற்பாடு பண்ணுறா, நம்மளை வேற வந்து உட்காத்தி வச்சுட்றா, அதனால் ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது போல் இருக்கேன்னா களம் பொறிச்சே நீங்கள் கேட்டுவிட முடியுமா? அதனால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து மனத்தால் நல்லத்தை நினைத்து வாயால் நல்லத்தை பாடணும் இல்லையோ. மனசுக்கு இனிமையாக இருந்தால் பேசிட்டு போகிறோம், மனசில் ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டா வாயால் பாடிடும். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். மனசுக்கு பகவான் இனியவராக இருக்கார், பாட வேண்டாவோ? கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப்போய். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காவான்னு பாட வேண்டாமா? ஸ்தோத்திரம் செய்தல் கண்ட கண்ட மனுஷர்களை ஸ்தோத்திரம் என்றிருக்கமே. பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே, ராமன் ராவணனையே முடித்துட்டான்னு வீரக்கதை. அப்போ பாட வேண்டாமா? வீரர்களான ராஜாக்களை எத்தனை பேர் கொண்டாடியிருப்பா? அந்த வீரத்துக்காகவான கீர்த்திமை. கீர்த்திமைன கீர்த்தி. ராமன் கீர்த்தி இப்படிப்பட்டது, ராவணனை கொன்னார், இந்திரஜித்தை முடித்தார், கும்பகர்ணனை கொன்னார், என்ன அவனுடைய கீர்த்தியை பாட போக வேண்டாமா? இந்த ஒரு பாடிக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்குது பாருங்க. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெறும பாடின்னு சொல்லிடலே, ஒன்னொன்னும் வெவ்வேறு பாடி. பங்கைய கண்ணானை பாட, பகவான் நன்கு நீண்ட தாமரை கண்கள், பங்கைய கண்ணானை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. சீக்கிரம் எழுந்திருந்து வான்னா ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் சொன்னான். நாம் பாடுறதுக்கு அவர் பங்கைய கண்ணானா இருக்கணும். ஏன்? அவ்வளவு அழகு இருந்தால் தான் பாடுவீர். பங்கைய கண்ணால் கட்டாட்சித்தா தான் நான் பாடவே முடியும். அதுக்காக பங்கைய கண்ணானை பாட நம்ம பாடுறோம்னு சொன்னால் நம்ம சக்தியா? பங்கைய கண்கள் குளிர கடாட்சிக்கவே தாமரை கண்களாலே நோக்கத்தான் நாம பாட முடியும். பங்கைய கண்ணானை பாட மாற்றாரை மாற்றடிக்க வல்லானே மாயனை பாட. இத்தனை பேர் பாடியிருக்காளோ இல்லையோ. கடைசியில் ஆண்டாள் சொல்கிறா, இது 15வது பாசுரம். எல்லை இடங்களியே என்ன முறங்கையோ மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். பகவான் மாயன். என்ன மாயம்னா அவர் பண்ணியிருக்கிற சேட்டித்தெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஆண்டாள் அறிந்த மாயம். நான் எடைப்பெண்ணா பிறந்து பாடினாலும் ஏற்றுக்கிறார், வால்மீகி பாடினாலும் ஏற்றுக்கிறார், சுகர் பாடினாலும் ஏற்றுக்கிறார், ஆழ்வார் பாடினாலும் ஏற்றுக்கிறார், வேதம் பாடினாலும் ஏற்றுக்கிறார். அவளால் பாட முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். இப்போ ரொம்ப அவசரத்தில் ஒருத்தர் இருக்கார், பிரம்மா பாடி விடலாம், என்னால் பார்க்கக்கூட முடியாது இல்லையோ. ஆனால் என் பக்கத்தில் இருந்தால் தானே பாடுற முயற்சியை நான் எடுப்பேன். பெருமாளுக்கு இருக்கிற மாயம் என்னன்னா, ஒரு குழந்தை பெருமாளுடைய ஏதோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. இவர் பெருமாள் சேத்து கட்டினாராம், ராமன் குரங்குகளை வச்சு நான் அணை கட்டினார். ஒரு குழந்தைக்கு சொல்ல கொடுத்துருக்கேன். அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசின்னு இருக்கு. பெருமாள் வந்து குரங்கெல்லாம் கொண்டு வந்தார், மலையெல்லாம் தூக்கின்னு வந்தார், கல்லுக்கெல்லாம் எடுத்துன்னு வந்தார், எல்லாத்தையும் போட்டார், அது முதந்து தான் கடலில் அணை கட்டினார், தாண்டி போயிட்டார். அப்போ அந்த குழந்தை சொல்கிறதுக்கு பக்கத்தில் ராமன் நின்றுக்கிறார். வால்மீகி பாடணும்னு வந்தா அவர் வசரத்துக்கு ராமன் நின்றுக்கிறார். வசிஷ்டர் பாடணும்னு வந்தா அவர் வசரத்துக்கு நின்றுக்கிறார். பிரம்மா பாடணும்னு வந்தா அவர் உயரத்துக்கு நின்றுக்கிறார். பிரம்மா இருக்கிற உயரத்தை நினப்பில் வச்சுருந்து குழந்தை பேசச்சே தள்ளி இருந்துறதில்லை, சட்டுன்னு வசரத்தை குறைச்சுடுறார் மாயனை பாட. இப்போ யாரும் பாடும்படிக்கு இருக்கிறதே மாயத்தன்மை இல்லையா? அப்போ அந்த மாயனை பாட வேண்டாமோ? பிரம்மாவால் தான் பாட முடியும். எங்கள் பேச்சுக்கு அப்பாற்பட்டவன்னா வாயபுத்தி இருந்துள்ளான், எங்கள் பேச்சு அவருக்கு இசைக்கிறதே இனிக்கிறதே, அதனாலேயாவது பாட வேண்டாமா? மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். தூயோ பங்கைய கண்ணான் மாற்றார மாற்றழிக்க வல்லான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். கடைசி பட்சம் திருப்பள்ளி பாடலாம் ஒல்லி. பெருமாள் தூங்கிட்டு இருக்கார். காலங்கார்த்தால போய் நம்ம கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவில் உலகன்னது காலையம் பொழுதாய் மதுவிருந்தொழிகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்திண்டி எதிர் திசை நிறைந்தனர், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்ன 10 பாசுரங்கள் தொண்டரடிப்புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட, எழுந்திருன்னு விஸ்வாமித்திரர் பாடியிருக்கார். அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்னத்து இல்லடாயே பெரியாழ்வார் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். உத்திஷ்ட புருஷஹரி சாஸ்திரம் வேதமே பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது. அப்போ பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், எழுப்புறதுக்கு பாடுறதுக்காக அவன் வர வேண்டாமோ? அதனால் துயிலழப் பாடுவான். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. எங்களுக்கு நிறையா செல்வம் வேணும், கொண்டாடினா தானே கிடைக்கும், அதுக்காகவானு பாடுவோம். பெருமாளே எல்லாம் வச்சுருக்கார். ஒருத்தருக்கு 4 பங்களா இருக்குது, 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, 8 குதிரை இருக்குது, 10 வேலைக்காரால் இருக்கா. நான் போய் அவரை கொண்டாட ஆரம்பித்தேன். இத்தனை பெரிய மாளிகை இருக்கிறவரே, இத்தனை குதிரை இருக்கிறவரே, இத்தனை யார் இருக்கிறவரே, இத்தனை சொத்து இருக்கிறவரே, சுகம் இருக்கிறவரே, அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் நீரே வச்சுருக்கீரே, எப்போ எனக்கும் கொடுக்க போறீர் அப்படின்னு கேட்கறதுக்காகத்தானே. அப்போ திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, பகவானுடைய செல்வத்தை பாடுகிறோம், சேவகம் அவனுடைய வீர தீர செயல்களை பாடுகிறோம். ஒருத்தர் ரொம்ப பெரியவராக இருந்தால் கொண்டாடித்தானே சுவாமி ஆகணும். அதனால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, கோவிந்தா உன் தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக. கோவிந்தனை பாடினோம், அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் சம்மானம். என்று பலவிடங்களிலும் பரிசு பாடுதல், வீரனை பாட வேண்டும்,
மாயனை பாட வேண்டும், மனத்துக்கினியானே பாட வேண்டும், நாராயணன் மூர்த்தி கேசவனே பாட வேண்டும், பரமனடி பாட வேண்டும், உத்தமன் பேர் பாட வேண்டும் என்று எத்தனை இடத்துல பாட்டை சொல்லணுமோ இதெல்லாம் ஏன் ஆண்டாள் சொல்லிகிட்டே இருக்கா? கற்றுக் கொடுத்தவர் அப்படி தான் கற்றுக் கொடுத்தார். அதனால சொல்லிட்டு இருக்கா. பூமாதேவிக்கு வராகப்பெருமான் உபதேசிக்கச்சே கானரூபமான உபாயம், கானந்தான் எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னு விட்டார். ஏன்னு பூமாதேவி கேட்கத்தான் இப்போ மேலே நம்பாடுவான் சரித்திரம் சொல்ல போகிறார். அவர் முதல்ல சொல்லிட்டார் கானந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு. ஆண்டாளுக்கு பூமாதேவியாக இருக்கச்சு ஆசை. அது என்ன தேவரி இருக்குது, எத்தனையோ உபாயம் இருக்கே. ஏன் மலை மேலே நின்றுண்டு ஒத்த காலில் இருந்து தபஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதான்னா? இல்லை தேவி, அது எனக்கு பிடிக்காது, என்னை பற்றி பாடினா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னு ஆண்டாள் கேட்கிறாள். ஆண்டாள்னா பூமாதேவி, என்ன பிற்பாடு அவதாரம் ஆண்டாளாக. அப்போ வராக பெருமானிடத்தில் பூமி பிராட்டி கேட்க போகிறா, இப்படி கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு என்னும் இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும், பகவான் அருளி செய்ய பூமி பிராட்டி கேட்டுக்கொண்ட உபாயங்கள் அனைத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கேற தான் பாடின பாட்டாலே அனுட்டித்து காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும். அப்போ பகவானே அனுட்டித்து காட்டின உபாயம் இவள் திருவுள்ளத்துக்கேற தான் பாடின பாட்டிலே. வராகப்பெருமாள் உபதேசம் வராக புராணம், அது அவர் பாடின பாட்டோ இல்லையோ. வராக புராணங்கிறதே பகவான் பாடினது, அதை கேட்டுண்டு ஆண்டாள் பாடினது திருப்பாவே. இந்த வராக பெருமானை நம்பாடுவான் பாடினது கைசிக மகாத்மியம். அவன் பாடின பாடல்கள் பல. ஆகையால் பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளி செய்து பாடவல்ல நாச்சியார் என்று பேர் பெற்றபடியாலேயும் இந்த நாச்சியாருக்கு இதனால என்ன பேர் வந்துடுத்து? சூடி கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார்னு பேர். சூடி கொடுத்த சொடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. பாடவல்ல நாச்சியார். நம்மாழ்வாருக்கு பேரை காணும் பாடவல்லவர்னுட்டு, திருமங்கியாழ்வாருக்கு பேரை காணும் பாடவல்லவர்னுட்டு, ஆண்டாளுக்கு தான் பேர் பாடவல்லவர்னுட்டு. ஏன் அவளுக்கு மட்டும் அந்த பேர் கொடுத்தாள்னா, பாட்டு உபாயம்னு கேட்டுன்னு எழுதி வச்சதே அவதானே. மற்ற பேர்லாம் பாட்டு பாடியிருக்கலாம், ஆனால் பாடல் தான் பகவானுக்கு ரொம்ப பிடித்ததுங்கிறத ஒத்துரும் சொல்லலையோ இல்லையோ, அதை சொன்னது ஆண்டாள். அதனால் பாடவல்ல நாச்சியார் என்னும் பெயர் பெற்றபடியாலேயும் இக்கீதரூபமான உபாயமே முக்கியமாக கடவதென்னு நாச்சியாரை பார்த்தருளி செய்கிறார். ஆகையால் பூமாதேவியே கீதரூபமான கானரூபமானது தான் நமக்கு பிடித்தம், அதுதான் நம்ம அடைவதற்கு சிறந்த உபாயம். அப்போ 3 பெருமை முடிச்சிட்டார். புராணங்களுக்குள் வராக புராணம், பகவான்களுக்குள் வராக பெருமான், உபாயங்களுக்குள் கானரூபமான உபாயம். இந்த 3 இருக்கிறபடியால் இந்த கைசிக மகாத்மியம் தனிச்சிறப்பு பெற்றது. இதோட அவதாரிக்க முடிஞ்சு போச்சு. இனி மேற்கொண்டு தான் வராகப்பெருமான் என்ன கேட்கிறார், பூமாதேவி என்ன சொல்கிறார், இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நேற்றுக்கே 15 ஸ்லோகமானு இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அவ்வளவு போகிறதுக்கு இயலாது. இருந்தாலும் சற்றானும் பார்க்க வேண்டும் இல்லையோ. தொடங்கிவிட்டோம்னா ஒரு திருப்தி வரும். இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் தொடங்கணும்னா அப்போ 5 நாளில் 92 ஸ்லோகமா, ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்லோகம் பார்க்குறதுன்னு மலைப்பாக இருக்கும். அதனால் தொடங்கிடுவோம். ஸ்ரீ வராக உவாச்ச ஜாகரேது விஷாலாட்சி ஜானதோவாப்யஜானதா யோமே பிரகாயத்தே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா. ஒரு ஸ்லோகத்துக்கும் பொருளும் சொல்லிடுறேன். அப்புறம் பராசர பட்டருடைய சுருக்கமான வியாக்கியானத்தையும் தெரிவிக்கிறேன். ஹே விஷாலாட்சி, பெருங்கண் படைத்தவளே, விஷாலாட்சி நீண்ட கண்கள் படைத்தவளே, ஜாகரேது ஜானதா வாப்யஜானதா யோமே பிரகாயத்தே யஹாமே யாரொருத்தன் என்னை பிரகாயத்தே நன்கு பாடுகிறானோ, மம பக்தியா என்னுடைய பக்தியாலே அந்த பக்தி வாய் வழியே புகுந்து பாடுகிறானோ, கேயம் அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரே, பக்தியா வியவஸ்திதா என்னுடைய பக்தியிலே ஊன்றி இருப்பவன் என்னை பற்றி ஒருத்தன் பாடுகிறான், ஜானதோவாப்யஜானதா அதை நான் கேட்டுண்டேனா கேட்டுக்கலையான்னு கூட அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஜானதா நான் அண்ணா முழிச்சிருந்து கேட்கலாம், அல்லது உலகத்தை எப்படி காப்பாற்றலாம், நான் யோகத்தில் இருக்கலாம், ரெண்டை பற்றி அவன் கவலைப்படலை, அவன் பாடிட்டு போய்ட்றான். ஜானதோவாப்யஜானதா. நாம் பெருமான் முன்னாடி போயிருப்போம், சுவாமி அடிக்க ஒரு 10 நிமிஷம் கொடு, நான் பாடலான் இருக்கேன், முகத்தை இங்கே திருப்பும் அப்படின்னு போய் சொல்லலாமா? நாம் போய் பாடிடணும். அவர் அப்போ என்ன நினச்சிட்டு இருப்பார் நமக்கு தெரியாது. பெரிய சக்கரவர்த்தி எங்கேயோ வேடிக்கை பார்த்துருந்தாலும் வாசிச்சுட்டு இருக்கிறோம், வாசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இவர் என்னை பார்க்கலை, அதனால் நான் பாடுறதாலேன்னு போயிட்டு வான்னுடுவா. அவர் பார்த்தா தான் பார்ப்பார், பார்க்கட்டா இல்லை. அப்போ ஜானதோவாப்யஜானதா இவனை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி. ஜாகரேது விஷாலாட்சி, ஜாகரத அதாவது ஜாகர விரத நிஷ்டன், ஜாகரே 2-3 இடத்துல வரும். இந்த நம்பாடுவான்னு ஒரு விரதம் வச்சுருக்கார். ஏகாதசி விரதம் ஒன்று, ஜாகர விரதம் மற்றொன்று. ஜாகர விரதம்னால்
விழித்திருக்கும் விரதம்னு ஒரு அர்த்தம், அல்லது விழிக்க பண்ணும் விரதம்னு ஒரு அர்த்தம். விழித்திருக்கும் அர்த்தம்னால் ஏகாதசி அன்னைக்கு முழிச்சின்றிருந்து பாடுவார், அது ஓர் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இல்லை பெருமானுக்கு திருப்பள்ளி உணர்த்துவார் என்ன அவரை விழிக்க செய்தல்ங்கிற பொருளில் வந்திருக்கு. ஏனெனில் ஜாகரத்தை நான் முடிச்சுக்க போகிறேன், ஜாகர விரதத்தை முடிச்சுக்க போகிறேன்னால் அப்போ என்ன அர்த்தம் கிடைக்கும்? அடுத்து 2-3 வரப்போகுது. ஜாகர விரதத்தை முடிச்சுக்க போகிறேன்னா, நான் விழிச்சுன்னு இருக்கிறது ஜாகர விரதமாக இருந்தால் முடிச்சுக்க போகிறேன்னா திரும்பி போய் தூங்க போகிறேன்னு அர்த்தமாகும் இல்லையோ? அதை போய் ஒரு பக்தனிங்கயான்னு சொல்லுவேன்னா, நான் பாடியாச்சும் ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன், ஏன்னா சண்டையாக போட்டிருக்கான், அப்போது ஆனந்தமாக பாடினத்துக்கு போய் தூங்க போகிறேன்னு சொல்லுவாளா? அதனால் ஜாகர விரதம்ங்கிறது இவன் விழித்திருக்கும் விரதம்னு வச்சுக்கூடாது, பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடும் விரதம். அதை முடிச்சுட்டு பிரம்மரக்ஷஸே உங்ககிட்ட வரேன்னு சொல்லலாம், அங்கே தப்பில்லை. இப்போ பிரம்மரக்ஷஸுக்கிட்ட அவர் வேண்ட போகிறார், அந்த விரதத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், பெருமாளை திருப்பள்ளி உணர்த்திட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன்னா அப்போ விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு வரேன்னு சொல்லலாம். தன் விஷயமாக அதை சொல்லிக்க போனால் இது தான் தூங்காததுன்னு சொன்னால் அர்த்தம் ஒவ்வாது. அதனால் ஜாகர விரதம்ங்கிறது பெருமாளுக்கு திருப்பள்ளி உணர்த்தும் விரதம். ஏகாதசி விரதம் பட்டினி கடந்து அந்த பாடலை பாடும் விரதம். அப்போ ஜாகரேது நன்கு விழித்திருக்கும் விரதமாய் என்னை திருப்பள்ளி உணர்த்தக்கூடிய விரதம் படைத்தவராய். நான் திருப்பள்ளி உணர்ந்தேனா இல்லையாங்கிற கவலை அவனுக்கு இல்லை. இதில் ஆச்சரியம் பாருங்க, இவர் விரதம் என்ன? பெருமாளை விழிக்க செய்தல். அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்கணும், தூங்குறச்சே பாட ஆரம்பிக்கணும், பாடி முடித்தவொடனே பெருமாள் எழுந்துக்கணும். நடந்துதான்னா இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமான விசாரம். பெரியாழ்வார் பெருமாளுக்கு கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். தூங்கின வாழை தானே எழுப்பணும். பகவான் தூங்கியிருக்காரா? அவர் தூக்கமே கிடையாது. நித்திய சூரிகள் தூங்குறதில்லை. இந்திரலோகத்தில் அவா இருக்கிறவாளே கண்ணை அமைக்கிறதுலே தூங்குறதில்லை. அப்போ பகவான் போய் தூங்கிடுவாரா? உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு பாசுறோம். தூங்குறாப்பல கண்ணை மூடிட்டு இருப்பலாம். ஆனால் அந்த தூங்குறதுக்கு என்ன பேர்? ஜகத் ரக்ஷண சிந்தான்னு பேர். ஜகத்தை எப்பப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருப்பார். நாம் உபன்யாசம் கேண்டேரிச்சு அப்படி கண்ணை அழுத்தராப்பில் இருக்கோ இல்லையோ, அது பிரம்மானுபவ சிந்தா. பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு சிந்தனை. தூக்கம்னு சொல்லக்கூடாது. பெருமாள் தூங்கினாலும் தூக்கம்னு சொல்லக்கூடாது, பக்தன் தூங்கினாலும் தூக்கம்னு சொல்லக்கூடாது. பெருமாள் தூங்கினா ஜகத்தை ரட்சிக்கிற சிந்தனை, பக்தன் தூங்கினா பிரம்மத்தை அனுபவிக்கிற சிந்தனை. அதனால் கொஞ்சம் கண்ணை அழுத்தினாலும் தப்பில்லை, ஆனால் சீக்கிரம் எழுந்துடணும். ஏன்னா இப்போ கண் அழுத்தின்றே இருந்து பிரம்மானுபவத்திலே இருந்துட்டோம்னா முடித்த பிற்பாடு இனிமேல் சாயங்காலம்தான் உபன்யாசம் அப்படின்னு சொல்லச்சே சரியாக எழுந்து விடலாமா? தூங்குறோங்கிறது தப்பில்லை. இப்போ ஏதோ உடம்பு ஆயாசத்தாலே, யோகம் இல்லாதனால, ஆசனம் இல்லாதனால தூங்குறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போகும், அதுக்கு மேலே மனுஷனுக்கு தூக்கமே தேவையில்லை. ஆனால் அது யோக நிதிரையாக இருக்கணும். வேறு நிதி நம்ம படுத்து 4 மணி நேரத்துக்கு கவலையே தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவன் தூங்க போகிறான், படுத்த உடனே 15வது நிமிஷத்துக்குள்ளே தூங்கி போடணும். இன்னும் நன்னா சொல்லணும்னா 5வது நிமிஷத்தில் தூங்கி போடணும். தூங்கிறது வெறும் சொப்பன தூக்கமாக இருக்கக்கூடாது, ஆழ்ந்த தூக்கமாக போயிடணும். நேர தூங்க போயிட்டு நேர எழுந்துட்டோம்னால், அதாவது அதுக்கு போகிற வழி ரொம்ப நேரம் சொப்பனம், முதல்ல சிந்தனை, கண்ணை முடிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறது, அப்புறம் கண்ணை மூடிட்டு கவலைப்படுறது, அதுக்கப்புறம் சொப்பனத்தில் பாதி நாழியை போக்குறது. இவன் தூங்க ஆரம்பிக்கிறச்சவே 2 ஆகிடுறது. ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கிறச்சே 2, அப்புறம் இந்த சத்தம் அந்த சத்தம் 4 மணிக்கு கேட்டு விடுறது. ஆக மொத்தத்தில் ஒழுங்கான தூக்கம் இல்லாதனால மறுநாள் துன்பப்படுகிறான். ஆனால் யோக நித்ரைங்கிறது பகவத்குண தியானத்தோடு தூங்கிறதுக்கு போகிறது. நம்முடைய வசத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஆத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறதுங்கிற நினைப்போட தூங்கிறதுக்கு போயிட்டா, பரமாத்மா அனுபவம் இருந்துகிட்டே இருந்தால் ஆத்மா இப்போ இங்கே இருக்கிறதாவே நினச்சிக்காது. இந்த சரீரத்தை விட்டுட்டு பரமாத்மாவோடைய ஒன்றி அனுபவிக்கிறா போல தூங்க போனால், அந்த குணானுபவத்தோட தூங்க போனால் சீக்கிரம் தூங்கிப்படுவோம், நேரமாகாது. சீக்கிரமே தூங்கிட்டோம்னா 4 மணி நேரம் போரும். அந்த அனுபவம் உடனே புத்துணர்ச்சி நமக்கு கொடுத்துறது. அதை அனைத்தையும் இங்கே பயிற்சி செய்து பார்க்க வேண்டாம். வீட்டுக்கு சென்ற பிற்பாடு எப்படி பண்ணலாம்னு அங்கே தான் போய் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் சொல்ல வந்தேன்னா, யார் தூங்கிட்டு இருக்காளோ அவளுக்கு தானே திருப்பள்ளி உணர்த்தணும். பெருமாள் தான் தூங்கவே மாட்டார். இவர் இதுக்கு ஜாகர தசை வச்சுருக்கார். அது எதுக்கு விரதம் எனில், இது ஒரு இடத்தில் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம்னு ஸ்லோகம் இல்லையோ. இந்த ஸ்லோகத்தை நம்ம திருமலையில் பெருமாளை சேவிக்கு போனால் நித்தியப்படி கார்த்தால சுப்பிரபாதம் அப்படின்னு கேட்டுடுவோம். நம்ம என்னமோ இது திருவேங்கடமுடையான் சுப்பிரபாதத்தில் இருக்குதுன்னு நினச்சிப்போம். அது ராமாயண ஸ்லோகம். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணாலையும் எழுப்பினது ரொம்ப சௌகரியமாக. திருவேங்கடமுடையான் அதை வாங்கி தான் ஸ்லோகத்தில் முதல்ல ஒட்ட வச்சுன்னு விட்டார். அது அவருக்கு பாடப்பட்டதே அல்ல, பாடப்பட்டது விஸ்வாமித்திரரே ராமலக்ஷ்மணாளுக்கு. பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி என்பவர் தான் இந்த வெங்கடேச பிரபத்தி, வெங்கடேச மங்களம், வெங்கடேச சுப்பிரபாதம் அனைத்தும் அவர் பாடியது தான்.
அந்த சுவாமி அதை பாடிட்டார். அவர் கௌசல்யா சுப்ரஜாராம பாடவே இல்லை, விஸ்வாமித்திரர் எப்போவோ பாடினது. அதை எடுத்து சேர்த்துனுட்டார் பெருமாள். அப்போ திருப்பள்ளி உணர்த்தினா அங்கேயும் விசாரம் வருமே, தூங்குவரா? பகவானுக்கு தான் தூக்கம் கிடையாதுன்னு விட்டார். இது ஒரு இடத்துல தான் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. ராத்திரி முழுக்க கைகையும் தசரதனும் பேசிக்கொள்ளுகிறார்கள். கைகை பிடிவாதமாக வரம் வேணுங்கிறா. தசரதன் கெஞ்சி பார்த்துட்டான். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறேன் கைகை, ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லாதே, என் உயிரே பிரிந்தா போலே துன்பப்படுவேன், உன் காலவனா தொட்டு நமஸ்கரிக்கிறேன், விட்டுடு, இத்த செய்யாதேன்னு வேண்டினான். அவள் கேட்டுக்கிறதா இல்லை, பிடிவாதமாக போயாத்தான் ஆயிடுத்துனுட்டா. விடியற் கார்த்தால 3:30 மணி மயக்கமாக செறிஞ்சு விட்டான். அதே 3 மணிக்கு தசரதனை எழுப்பறத்துக்குன்னு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பாளோ இல்லையோ, திருப்பள்ளி எழுச்சி பாடுறவா, அவன் சக்கரவர்த்தி, பாடுறதுக்காக இருக்கிறவா வவந்தே வரதம் வந்தி வால்மீகி பகவான் சொல்கிறார். கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி பாட ஆரம்பிச்சுட்டா. உடனே அங்கே விசாரம், அவள் தான் தூங்கவே இல்லையே, 2 பேரும் சண்டை போட்டுருக்காளே, இப்போ எதுக்கு திருப்பள்ளி எழுச்சி? வாசலில் பாட வேண்டாமே, தூங்கியிருந்தா தானேன்னா. வேலைக்காரர்கள் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அவா தொழிலை பார்த்துடணும், அவ்வளவு தானே தவிர உள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்காருன்னு கேட்கறது என்னுடைய பொறுப்பு அல்ல. அதப்போல் ஜானதோவாப்பியஜானதா, நான் விழித்திருந்தாலும் தூங்கினாலும், நான் இவனை பார்த்தாலும் பார்க்காவிடிலும், தேவி வராக பெருமாள் பூமாதேவியின் இடத்துல சொல்லிருக்கார், என்னை பாடுறதுக்குன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் நம் பாடுவான். அப்போ ஜாகரேது விஷாலாட்சி ஜானதோவாப்பியஜானதா, நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யோமே பிரகாயத்தே கேயம், யாரொருத்தன் பாட்டாலே என்னை பாடுகிறானோ, பக்தியா வியவஸ்திதா, பக்தி உள்ளடங்காமல் என்னை பற்றி பாடுகிறானோ அவன்தான் என்னுடைய நம்பாடுவான். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தில் தமக்கு பாடுவான் பாடும்படியே அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்திலே நம்பாடுவான் எப்படி வராக பெருமாளை பாடினார் என்று சொல்கிறார். பாடவல்லான் ஒருத்தர் ஜாகர விரத நிஷ்டனாய் நன்னா பாட்டு பாடுற பாணர் குலத்திலே பிறந்தான். ஜாகர விரதம் என்னை எழுப்பும் விரதத்தை வைத்து கொண்டான். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிராம முகூர்த்தம் கார்த்தால் 4 மணிக்கு எழுந்துருவான். எழுந்திருந்து பிராமமான முகூர்த்தத்திலே வந்து நான் முகம் கொடுத்து கேட்கலிமாம். அவன் பாடுற சில நாள் முகத்தை கொடுத்து பார்த்துருக்கேன், ஆனால் முகத்தை திருப்பாமல் கூட இருந்திருக்கேன். கேட்கிலுமாம் நாம் ஜகத்ரக்ஷண சிந்தையிலே அந்நியபரராயிருக்கவுமாம், அல்லது ஜகத்தை ரட்சிக்கணுங்கிற எண்ணத்தில் திரும்பியே பார்க்காத கூட இருந்திருப்பேன். பார்க்காமல் இருக்கவுமாம் நாம் ஜகத்ரக்ஷண சிந்தையிலே அந்நியபரராயிருக்கிலுமாம், நம்முடைய குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து. அவன் பாட்டு பாடுறானே, அந்த பாசுரத்தில் எதை வைப்பார்? பகவானுடைய குணங்கள், அவனுடைய சேட்டித்தங்கள், அவனுடைய திருமேனி அழகு, அவனுடைய அவதாரத்தில் இருக்கிற ஏற்றங்கள், இது இத்தனையும் குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து. அபதானம் என்னால் பகவானுடைய சேட்டித்தங்கள், குண அபதானங்களை பகவானுடைய குணங்களையும் சேட்டிதங்களையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதகளை, காதான பாடல், புணர்க்கப்பட்ட பாடல், பகவானுடைய குணத்தையும் பெருமானுடைய சேட்டித்தத்தையும் வைத்து வைத்து பின்னப்பட்ட பாடல்களை. இனிமே தான் முக்கியம், ஒரு பலத்தையும் நினையாமல் வந்து பாடிட்டு போகிறது முக்கியமல்ல, அதற்கு ஒரு பலத்தையே விரும்பாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோடே நமக்கே பாடக்கடவன். நம்ம விஷயமான பக்தி, பக்தி உள்ளடங்காமல் போயிடுத்து. பக்தி நெஞ்சில் மண்டி போனால் அது வாய் வழியாக வந்து தானே ஆகணும். பூர்வோத்பீடே தடாகஸ்ய பரிவாகா பரிக்கிரியா, பெரிய ஏரி ஜலம் முழுக்க ரொம்ப போச்சு, அப்போ அது மதகு வழியாக வெளியில் வந்தாகணும், இல்லைன்னா ஏரி உடச்சுனுடும். அதை போல இவன் உள்ள முழுக்க பக்தி வாய் வழியாக வந்து தானே ஆகணும். அதனால் நம்மை பாடுகிறான். விஷாலாட்சி பாடக்கடவன் என்று நாச்சியாரை பார்த்தருளி செய்கிறார். வராக பெருமாள் நாச்சியாரை பார்க்கிறார். இவரே பெரிய திருக்கண்கள், கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். ஆனால் அந்த பெரிய கண்களோடே வராக பெருமான் பூமி பிராட்டியை பார்த்து விஷாலாட்சிங்கிறார். இதில் ஆச்சரியம் என்னென்னா, அநேகமாக சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷாலாட்சின்னு பேர் வச்சுக்க மாட்டா. ஸ்மார்த் சம்பிரதாயத்தில் விஷாலாட்சிங்கிற பேர் இருக்கும். ஆனால் இங்கே வராக புராணத்தில் நேராக பூமாதேவியை விஷாலாட்சின்னு கூப்பிடுறார் பெருமாள். ஏன் அப்படி? கண்கள் எப்போ பெருத்திருக்கும். இதே போல் சீதைக்கு விஷாலாட்சின்னு பேர். சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். மறுநாள் பட்டாபிஷேகம். வசிட்டர் ராமனை பார்த்து உள்ளே போய் பெருமாள்கிட்ட நன்னா வேண்டிக்கோ ராமா, அழைச்சின்னு போய் சேவி. இந்த பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள் அங்கே தான் இருந்தார். அயோத்தி பட்டணத்தில் ராமனுக்கு ஆராத்திய தெய்வமாக இருந்தார். உள்ளே போய் சேவிச்சுக்கோன்னார். நன்னா வேண்டிக்கோ, பட்டாபிஷேகம் நன்னா நடக்கணும்னு சட்டுன்னு ராமன் முடிவு பண்ணிவிட்டார். உள்ளே போய் நன்னா பிரார்த்திச்சுக்கணும். கூனி மொட்டை மாடிக்கு ஏறணுமே, போகணுமே, கையை கலக்கணுமே, நிற்கணுமே, ஒன்றுமே நடக்கலையே, இப்படியே நடந்தால் பட்டாபிஷேகம் முடிஞ்சு போயிடுமே, இதுக்காவான்னு வேண்டிக்கணும் அப்படின்னு பெரிய பெருமாளுக்குள்ளே போனார். சகபத்யா விஷாலாட்சியா, அப்போ விஷாலாட்சியான சீதையோட கூட சேர்ந்து போனார். அங்கேயும் விசாரம்,
அது என்ன பிராட்டிக்கு விசாலாட்சின்னு பேர் வச்சுட்டா? ஸ்ரீவைஷ்ணவாள் அவ்வளோ தூரம் வைக்கிறது இல்லையே. வைக்கலாமான்னா காரணம் இருக்குது. வைக்காத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல் இருக்குது. எப்பவுமே சீதை பெரிய பெருமாளை சேவிக்கவே மாட்டா. கொழுனர் தொழுதெடுவாள். தெய்வத்தை தொழாமல் தன்னுடைய கைப்பிடித்த கணவன் ராமன் எவ்வளவழகா புஷ்பம் சாத்துறார், எவ்வளவழகா சந்தனம் அரைக்கிறார், ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் தூபம் தீபம் இதெல்லாம் எவ்வளவு நன்னா காட்டுறார், எவ்வளவு நன்னா திருமஞ்சனம் பண்ணுறார். என்ன இவனை பார்த்து பார்த்தே கண்ணு பெருசாக எடுத்தான். சீதை விஷாலாட்சின்னு எப்படி பெரிய கண்ணாக எடுத்துன்னா சுமாராக தான் இருந்தது கல்யாணம் பண்ணிக்கிறச்சே. ஆனால் இவன் பண்ணுற ஆராதனை அழகை பார்த்து பார்த்து கண்கள் ரொம்ப பெருத்து போச்சு. அதனால தான் விஷாலாட்சி. சுவாமி இன்றைக்கி ஏன் பேர் வைக்கலைன்னா, கணவன் ஆராதனம் பண்ணான்னா கண்ணு பெருக்க. இவர் பண்ணவே இல்லையே. இவர் முதல்ல பெரிய ஆராதனை பூஜை பண்ணணும். அதை பார்த்து பார்த்து மனைவிக்கு ஆனந்தப்பட்டு கண்ணு பெருக்கணும். அதனால தான் சுவாமி விஷாலாட்சி நாங்கள் பேர் வைக்கிறதே இல்லை. ஏன்னா இவர் என்றைக்கு ஆராதனை பண்ணி அவள் என்றைக்கு கண்ணுக்கு பெருசாகி அதுக்கப்புறம் விஷாலாட்சின்னு கூப்பிட முடியுமா? அதனால் அன்றைக்கி ஏதோ வச்சிருக்கா போல் இருக்குது, கண்கள் பருத்து நீண்டு இருந்தபடியால். இப்போ அதே போலத்தான் இங்கே ஜாகரேது விஷாலாட்சி, பிராட்டி பெரிய கண். ஏன் இப்போ இவளுக்கு கண்ணு பெருத்து போச்சுன்னா, பூமாதேவி வராக பெருமானை பார்க்குறா. நம்ம ரட்சித்தார், நம் குழந்தைகளை ரட்சிக்கப் போகிறார், நம் குழந்தைகளுக்கு உபாயம் சொல்ல போகிறார். சாமானிய குலத்தில் ஒருத்தனுடைய பெருமை என்னமா சொல்லிக்கிறார் இவர். தம் பெருமை ஒரு நாளும் நினைக்கிறதில்லை. என்ன அவனை பார்த்து பார்த்து உள்ளம் பூரிச்சு விடுத்தான். உள்ளம் பூரித்தா கண்களில் தெரியாதா? அதனால தான் ஜாகரேது விஷாலாட்சி. விஷாலாட்சி பெருத்த கண் படைத்தவளே. அது பெருமானுக்கு ஏற்றவளாக இருக்கணுமோ இல்லையோ. அவர் எப்படிப்பட்டவர்? பெருங்கழலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம். பெரியவராக பெருமான், பெரிய கண்மலர் புண்டரீகம். அப்போ அவருக்கு அவ்வளவு பெரிய கண் இருந்தால் ஏற்ற பெண்ணு மணமகளாக வர வேண்டாமா? அவர் மட்டும் பெரிய கண்ணோடு இருந்து இவ சின்ன கண்ணோடு இருந்தால் நன்னா இருக்குமா? ஒற்றுமை இருக்காது இல்லையோ. ஆனால் அவர் பெருங்கண்மலர் புண்டரீகம், இவளோ விஷாலாட்சி. துல்லசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசித்தேக்ஷணா. பிராட்டினுடைய கண்ணழகுக்கு தனிச்சிறப்பு. வராக பெருமான் கண்களை காட்டிலும் இவள் கண்ணுக்கு சிறப்பு. வராக பெருமாளாவது பூமி பிராட்டிய குளிர ஒரு கண்ணால் நோக்கிடுவர். ஹிரண்யாட்சனை கோபத்தோட இன்னொரு கண்ணால் பார்ப்பர். ஆனால் பூமி பிராட்டிக்கு ரெண்டு கண்களுமே அருட்பார்வதானே. பெருமானிடத்தில் இல்லாத பெருமை. அவர் கோபமும் படுவர், கருணையும் காட்டுவர். ஆனால் இங்கே ரெண்டும் இல்லை, ஒன்று தான். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா. ஆனால் விஷாலாட்சி ஜானதோவாப்பிய ஜானதா யோமே பிரகாயத்தே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா. என்னுடைய பக்தி உள்ளே நிரம்பி விட்டபடியால் அது உள்ளடங்காமல் வெளியே புறப்பட்டு என்னை பற்றியே பாடுகிறான். நம் பாடுவான். மம காயக்கா. மேலே சொல்றார், யாவந்திது அக்ஷராண்யஸ்ய கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷசஹசிராணி ஸ்வர்கலோகே மகீயத்தே. என்னை பற்றி ஒருத்தர் பாடுறாரே, இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை யாவந்தி து அக்ஷராண்யஸ்ய கீயமானே யசஸ்வினி. யசஸ்வினி பெரும் புகழ் படைத்த பூமி பிராட்டியே, கீயமானே என்னை பற்றி என்னென்ன பாசுரம், உன்னை பற்றி என்னென்ன பாசுரம் பாடுறாளோ, அக்ஷராண்யஸ்ய கீயமானே அதில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளனவோ பாடுறச்சே எழுத்து மேல் நோக்கி தூக்கப்படும், கீழே இறங்கும். உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம்னு சொல்லலையா? வேதம் சொல்லச்சே வசதி சொல்லுவோம், கீழே சொல்லுவோம், நடுவாக சொல்லுவோம். அதே பாட்டு ஸ்வரம் பாடிட்டுருக்கிறச்சே சாரி காமா பாதானி மேலே மேலே வசத்தலாம், கீழே இறக்கலாம். மாற்றி மாற்றி பாடுறோம் இல்லையோ. இப்போ வராக பெருமாள் சொல்கிறார், என்னை பற்றியும் உன்னை பற்றியும் கொண்டாடப்பட்ட பாடல்கள். அந்த ஒன்னொன்னுலையும் எத்தனையோ ஆயிரமான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் எப்பப்போ மேலே போகிறதோ, எச கூடச்சே மேலே போகும் இல்லையோ, அது மேலே போகிற எழுத்துக்களாக எண்ணிக்கோ தேவி. அது எத்தனை எழுத்துக்களோ அத்தனை ஆண்டு சொர்க்கத்தில் வசிக்கிறான்னு விட்டார். அக்ஷராண்யஸ்ய என்னை பற்றியும் உன்னை பற்றியும் புகழ் பாடப்பட்டிருக்கிற பாசுரங்கள். யாவந்திது அக்ஷராண்யஸ்ய கீயமானே யசஸ்வனி தாவத் வருஷ சஹசிராணி. அத்தனை 1000 ஆண்டுகள். எத்தனை உயர்ந்த எழுத்துக்களோ அத்தனை 1000 ஆண்டுகள். ஸ்வர்கலோகே மகீயத்தே அவன் சொர்க்கலோகத்தில் விடாமல் வாழ்கிறான், ஆனந்தமாக வாழ்கிறான். இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால், அப்போ பகவத் ஸ்தோத்திரம் பிராட்டினுடைய ஸ்தோத்திரம் இந்த ரெண்டையும் வைத்து பாடினால் அந்த காதைகளுக்குண்டான அக்ஷரங்களுக்கு, அந்த பாசுரங்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குமோ இசையாலே மேலேற்றமாக, ஈசை இருக்கிறச்சே மேலே மேலே ஏறுற பாட்டு இருக்கும் இல்லையோ, ஸ்வரம் மேல் ஸ்வரத்துக்கு போனால் மேலே ஏறுமோல இசை. அப்போ இசையாலே மேலேற்றமாக ஓரோரு அக்ஷரங்களுக்கும் 1000 சம்பத்சரம்,
ஓரெழுத்து பகவானை பற்றி ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த என்ன ஓரோரு எழுத்து எண்ணிங்கோ. படிங்க சொன்னது ஸ்லோகம். ஸ்லோகத்தில் பல பதங்கள், பதத்தில் பல எழுத்துக்கள். இப்போ ஒரு அனுட்டு பூனா 32 எழுத்துன்னு பார்த்தோம், இருக்குது 48 எழுத்து இருக்குது, 54 எழுத்து இருக்குது. அப்போ ஒரு எழுத்தை எண்ணிக்குங்கோ. அந்த எழுத்தில் எதெல்லாம் இசையால் மேல் நோக்கி போகிறதோ அந்த ஓரோரு எழுத்துக்கும் 1000 வருஷங்கள். அத்தனை வருஷம் அவன் சொர்க்கத்திலே வாழ்கிறான். இப்படி மேலேற்றமாக ஓரோரு அக்ஷரங்களுக்கும் 1000 சம்பத்சரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும் காணும் நம் பாடுவான் என் அருளி செய்கிறார். அப்படி சொர்க்கலோகத்துக்கு போய் உஷித்வா சாஸ்வதி சமாக பல 1000 ஆண்டுகள் சொர்க்கத்திலேயே நன்கு வாழ்கிறான், ஆனந்தப்படுகிறான். பகவானு குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம் நாமக்கி மாமனந்தி கவையாக. ஸ்தோத்திரம்னா என்ன? இல்லாதது இருக்குன்னு சொல்கிறது, இல்லை இருக்கிறது இருக்குன்னு சொல்கிறது. பெருமாள்கிட்ட ரெண்டுமே பண்ண முடியாது. இல்லாதது இருக்குன்னு சொல்ல வேண்டாம், எல்லாமே இருக்குது. இருக்கிறத சொல்லிடமானா நாக்கே போகாது. இருக்கிறத சொல்லி முடிக்கிறதுக்கு நாக்கு போறணுமே. பராசர பட்டர் பகவானிடத்தில் இவரே தான் வியாக்கியானம் பண்ணிருக்கிற பட்டர் பெருமாள்கிட்ட போய் உன்னை பாட போகிறேன், ஆனால் இந்த ஒரு நாக்கால் பாட முடியாது, நீ படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷனுடைய 1000 நாக்குகளை கொடுன்னார். சரின்னு கொடுத்துட்டார் பெருமாள். இப்போ பாடும்னார். உடனே பதில் சொன்னார், பாட முடியாதுன்னார். இல்லை இப்போ தானே 1000 நாக்கு கொடுத்தா பாடுறேன் நீர், பாட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் 1000 வாங்கிட்டேன், பாட முடியும்னு சொல்கிறதுக்கு நான் 1000 வாங்கிக்கல. இப்போ சாஸ்திரமே யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத வைபவம் செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே என்று திருக்குடந்த பாசுரத்தில் செலக்காண்கிப்பார் காணுமளவும் பேசியிருக்கா. பேசினவா யாரானு முடிச்சாளான்னா, பேசினார் பெருமை நீத்தார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசினவன் எல்லாம் முடிச்சுட்டான். எதேன்னா பிறவியே. பகவானுடைய பெருமையை பேசி முடிக்கல. இப்போ பேசினார் பிறவி நீத்தார். நாம் நினச்சிருக்கிறது ரொம்ப நாளி நம்மாழ்வார் 1102 பாசுரம் பாடினார். அப்போ பெருமானுடைய வைபவத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இல்லை முடிச்சுட்டார், அது உண்மை. ஆனால் பெருமையை சொல்லி முடிக்கலே, தாம் பிறவியை முடிச்சுட்டார். பேசினார் பிறவி நீத்தார். அவனை பற்றி ஓரக்ஷரம் பாடினாலும் 1102 பாடினாலும் நம்மால் அவ்வளவுதான் பாட முடிஞ்சிடுது, நிறுத்திக்கணும். திருப்பாணாழ்வார் 10 பாட்டு பாடிட்டார், நம்மாழ்வார் 1102 பாடினார். 2 பேரையும் கேட்டு பாருங்க, ஒரு துளி வித்தியாசமாக சொல்லவே மாட்டார். நான் 10 பாசுரம் தான் அவன் பெருமை சொல்லியிருக்கேன், இவர் குறைஞ்சிக்க மாட்டார். நான் 1102 சொல்லிட்டேன் தேவலே, நிறைஞ்சிக்கவும் மாட்டார். அவரும் சொல்லலை, நானும் சொல்லலை. அவ்வளவுதான் நடக்குமே தவிர. அப்போ பகவானுடைய பெருமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எத்தனை லட்சம் ஸ்லோகங்கள் பாடினாலும் அது ஒரு பொருட்டாகாது, சரக்காவதில்லை. பெரிய யுத்தம் ராமனுக்கும் ராவணனுக்கும் 7 நாளில் சண்டை முடிஞ்சு போச்சு. உடனே ஒருத்தர் சொன்னார், சாமி ஏன் தெரியுமோ சண்டை முடிஞ்சு போச்சு? ஆகாசத்தில் பானம் போடுறதுக்கு இனிமேல் இடம் இல்லை, அதனால் சண்டை முடிஞ்சு போச்சு. அதுவா காரணம்? நிறைய ஆகாசத்தில் இடம் இருக்குது, எத்தனை நாழி வேணால் அம்புகளை விட்டுட்டே இருக்கலாம். பின்ன ஏன் முடிஞ்சு போச்சு? உயிர் முடிஞ்சு போச்சு. ராவணனுக்கு இருக்கிற சக்தி முடிஞ்சு போச்சு, யுத்தம் நின்று போச்சு. அதை போல ஏன் திருப்பாணாழ்வார் 10 நின்றுட்டார்? சக்தி முடிஞ்சு போச்சு, நின்று போச்சு. அவனுக்கு பெருமை இல்லாதபடியாலே அல்ல, நமக்கு சக்தி இல்லாதபடியாலே. அப்போ சக்தி இல்லாதவனே எவ்வளவு பாடுறான்னா, சக்தி இருக்கிறவா எவ்வளவு தூரம் பாடணும்? ஸ்தோத்திரம் தான் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாதே. ஏன்னா அவருக்கு இருக்கிறதையும் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லாததை இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கலே. அப்போ பாடாமலே இருந்துள்ளாமா? அது முடியாது. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது நம்மால் முடியாது. ஆனால் நான் படைத்த பயனுக்காக பாடணும் இல்லையோ. எனக்கு நாக்கு இருக்குது, கண்டதை பேசி நாக்கை எச்சில் வாயா ஆக்கின்னு இருக்கேன். இந்த எச்சிலுக்கு சுத்தி வேணும், அதற்கு பகவானை பாடுகிறேன். அவனை பற்றி பாட வருஷபிந்தோரிவாப்தௌ சம்பந்தாத்து சுவாத்மலாபா. எப்படி நதி நீர் போய் கடலிலே சங்கமிப்பதால் கடல் ஓரங்குலம் உயராது, போகாமல் இருப்பதால் கடல் ஓரங்குலம் தாழாது, ஆனாலும் நதி நீர் சேர்கிறது, ஆனாலும் ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் மழை ஜலம் பொழியிறது. என்ன லாபம்? இப்போ நதிக்குத்தான் பெருமை, மழைக்குத்தான் பெருமை. நதி போய் கடலில் சேர்ந்தா தான் நதிக்கு பெருமை, மழை தண்ணீர் கடலில் சேர்ந்தா தான் மழைக்கு பெருமை. சமுத்திரத்துக்கு ஒரு பெருமை கிடையாது. அதை போல நாம் பகவானை பாடுகிறோம்னால் நம் நாப்படைத்த பயன். அதனால தான் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சேவே, நாக்கொண்டு மானிடம் பாரவந்த கவியல்லேன். இந்த நாக்கை பகவான் கொடுத்துருக்கிறதே அவனை பாடுவதற்காக, அதை விட்டுட்டு நான் கண்ட மனுஷர்களையும் பாடுவதாக இல்லை என்று நம்மாழ்வாரும் சாதித்தார். பல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அபிப்பிராயப்பட்டிருக்கா. அப்போ பாடணும், பகவானை பாடணும், அவன் திரும்பி பார்த்தானோ இல்லையா பாடணும். கானரூபமே சிறந்த உபாயம்,
நமக்கு இருக்கிற கைங்கரியமே பாடுறது தான் கைங்கரியம், அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி பாடினா என்ன கிட்டும்? சொர்க்கம் கிட்டுகிறது. ஓரோரு அக்ஷரத்துக்கு 1000 வருஷம் சொர்க்கம் கிட்டும். பூமி பிராட்டி பார்த்தா, நம்பாடுவான் சொர்க்கத்தில் போய் என்ன அனுபவிப்பர்? அவர் வராகப் பெருமான் அனுபவிப்பவராச்சே. பரமபக்தர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாளே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார், இச்சுவை தவிரையான் போய் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. இந்திரலோகமாளும் அச்சுவ பெருணும் வேண்டேன், இந்திரலோகத்தை ஆள்கிற அச்சுவை வேண்டாம் என்று தொண்டரடிப்புடிகள் சொல்லார். ஆனால் தேவரீரானா நம்பாடுவான் சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்றீர். சொர்க்கத்துக்கு போனாரா அல்லது போலையா? சொர்க்கம் வேண்டான்னு விட்டாரா? பக்தன் எங்கே போகிறான் என்று வராகப் பெருமானிடத்தில் சந்தேகத்தை எழுப்பினா தாயார். பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொல்கிறார், சொர்க்கத்துக்கு போனாலும் போக மாட்டான் தேவி. அப்படியா? அது என்ன சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்கிறீர், போக மாட்டான்னு சொல்கிறீர்? போவானா போக மாட்டானா? சொர்க்கத்தை அனுபவிப்பானா மாட்டானா? அனுபவிக்கிறவன் சொர்க்கத்துக்கு போகிறானா? சாதாரணமாகவே நாங்கள் சொர்க்கவாசல்ங்கிறமே, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு புண்ணியம் வேணுங்கிறமே, போகலாமா அப்படின்னு பிராட்டி கேட்டாள். ஆமாமா இல்லையா என்ன பதில் சொன்னார் நம்ம நாளை கார்த்தால தான் பார்க்கணும்.